வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேச இருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் நாளைக்கு தமிழ்நாடோட சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்க இருக்கு. ஆளுநர் உரையோட தொடங்க இருக்கு. டெல்லியில் விஜய் அவர்கள் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜர். எடப்பாடியார் அவர்கள் வந்து கூட்டணி விஷயத்தில் பயங்கர மும்முரமாக சுரண்டு கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திமுகவில் 2 பேச்சாளர்கள், ஒருத்தர் ராசா அவர்கள், இன்னொருத்தர் RS பாரதி. இந்த 2 பேரும் பேசுகிற பேச்சு மிகவும் சர்ச்சைக்குரிய பேச்சாக போயிட்டுருக்கு. இதை பற்றி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம். வணக்கண்ணே. வணக்கம். இந்த திருவள்ளுவர் திருத்தணியில் இந்த கஞ்சா விஷயத்தில் நம்ம பல்வேறு வழக்குகளை பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து அடக்குமுறைகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் குறிப்பாக வந்து ஒரு வங்கி ஊழியரும் ஒருத்தரும் வந்து 4 இளைஞர்கள் சேர்ந்து கல்லால் அடித்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 2 நாளுக்குள்ள ஆகலை, ஒரு குடியிருப்புக்குள்ளேயே வந்து 2 பேர் போய் சார் இது கஞ்சா அடிச்சு இருக்காங்க. அதில் நிறைய விஷயங்களை பாதிக்கப்பட்டிருக்கு. பஸ்ஸு மேலே கல்லை விட்டு எரிஞ்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த திருவள்ளுவர் திருத்தணியில் மட்டுமே எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்கண்ணே? ஆந்திரா பார்டர்ன்றதுனால நமக்கு பெரும்பாலும் கஞ்சா வர்றது ஆந்திராவுடைய அந்த இதுதான். ரவுடிசம் அதிகமாக இருக்கிறதும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த இதுதான். சென்னையில் கொஞ்சம் இங்கே டைட் பண்ணுறதுனால பல பேர் அந்த சைடு போகிற இதெல்லாம் நடக்குது. இப்போ இது எல்லாம் தாண்டி இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள் இவர்கள் மத்தியிலையும் வந்து நீங்கள் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது. இதோடைய விளைவு என்னென்னா, நீங்கள் கஞ்சாவுடைய தன்மை என்னென்னா, அவன் உடம்புலாம் முறுக்கேறி போயிருக்கும். மது அருந்தணுன்னு கூட போதையில் தள்ளாடுவான். அந்த இது வாசனை மற்ற விஷயம் காட்டி கொடுக்கும். கஞ்சா போதையில் இருக்கிறவன் உடம்புகள் முறுக்கேறி போய் அந்த பேலன்ஸ் மைண்ட் இதாகும். ஒரு வெறித்தனம் இருக்கும். அதில் வந்து இளைஞர் சமுதாயம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பண்ணுவான். அவனுக்கு அடிச்சுலாம் முடிச்சு எல்லாம் பண்ண அப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு தெரியும். இதில் சமூக விரோதிகள் இல்லாட்டி கஞ்சா அந்த வாழ்க்கையில் எந்த வித பிடிமானம் இல்லாமல் ஜெயிலுக்கு போகிறது வர்றது இந்த மாதிரி மாறி போனவர்கள் வந்து அதே பழக்கத்தில் கஞ்சா அடிக்கும் பொழுது கூடுதலாக அவர்கள் சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுறதை பார்க்குறோம். இதில் யார் பாதிக்கப்படுறான்னா அப்பாவி மக்கள். நீங்கள் திருத்தணி பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு இது நடந்தது. வடமாநில இளைஞர் அந்த இளைஞர் என்னன்னான்ற கேள்விலாம் சமூகத்தில் பெருசாக ஓடிச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவரை போட்டு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சாங்க. நீங்கள் அவங்கள பிடிச்சா அடித்தா கூட ஒன்றும் இதாகாது. சந்தோஷ் சிவன் சொல்லிட்டு டேரக்டர் இருக்கார்ல, சந்தோஷ் நாராயணா, அவரே ஒரு இதில் பதிவு பண்ணியிருப்பார். என் வீட்டு வாசலில் அந்த அங்கே குடியிருப்பு பகுதியில் டெய்லி கஞ்சா அடிச்சு இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு போய் போலீஸ் அடித்தா கூட அவங்க சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வழி தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் இந்த சிந்தாரிப்பேட்டை டு வேளச்சேரி இது இருக்குல்ல, பரகுறை, இதெல்லாம் பெரும்பாலும் கஞ்சா புகழிடும். எங்கெங்கெல்லாம் இந்த நடமாட்டம் குறைவு இந்த மாதிரினா அங்கே இருப்பாங்க. இப்போ பொது வெளியிலையும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன ஆகுதுன்னா, இப்போ கூட ஒரு சமூக ஒரு படம் ஓடின்னு இருக்குது, ஒரு இது காணொலி. 3 இளைஞர்கள் கஞ்சா அடிச்சுட்டு கடைகளில் போய் அவன் அறியாமல் போய் கடையில் மேலே சரிஞ்சு விடுவான். அப்புறம் எல்லாம் ஜனங்கள்லாம் பிடிச்சி திட்டம் இது பண்ணோம். அவன் கோவப்பட்டானா கத்தி எடுத்து குத்துனானா முடிஞ்சிச்சு கதை. அப்போது ஜனங்கள் நம்ம பொதுவாக எல்லாம் வேலைக்கு போகிறோம், இப்போ குடும்பம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எவனையாவது போட்டு அடித்தாலும் நம்ம போய் கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு எதுக்குடா வம்புன்னு. இன்னொன்று அவன் கத்தி வச்சு குத்திட்டானா பெரிய பிரச்சனை. அப்படி தானே பல பேர் சாவுறது. அதனால் இதை தடுக்க வேண்டிய இடத்துல காவல்துறை தான் இருக்குது. கஞ்சா புழக்கம் யார் சொன்னா? சமீபத்தில் சொன்னார் ரன்னிங் அமைச்சர், மராத்தான் அமைச்சர், கஞ்சாவே பார்க்க எல்லாத்தையும் 100% கட்டுப்படுத்திட்டு வந்தார். அதுக்கு பிறகுதான் திருவள்ளூரில் சம்பவம்லாம் நடந்தது. அப்போ இந்த விவகாரங்களில் அந்த அந்த பகுதி காவல்துறையின் மேலே உடனே நடவடிக்கை எடுக்கணும். அவங்கள தூக்கி ஆயுதப்படை ஏதாவது மாற்றணும். அப்படிலாம் பண்ணாதான் இந்த புழக்கம், இந்த விற்பனை இதெல்லாம் தடுக்க முடியும். நல்ல நேர்மையானவர்களை தூக்கி அங்கே போடணும். இதை அடியோடு ஒழிக்கிற வேலையை பண்ணணும். விற்பனை செய்கிற ஆட்களையும் மெயின் கிங் பின் இருப்பான், அவங்களையும் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் இவங்களெல்லாம் எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது. இப்போ கஞ்சா புழக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்தாமல் இவர்கள்ட்ட நம்ம குற்றம் சொல்லி இது பண்ண ஒன்றும் சாத்தியமே கிடையாது. அதை விட தமிழ்நாடு அரசாங்கத்தில் வந்து இந்த லீவு வரும்போது, பொங்கல் லீவ் வரும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா டார்கெட் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி அச்சீவ் பாயிண்ட்டை எப்போவுமே அடித்து தும்சம் பண்ணுறதுல தமிழ்நாடு அரசாங்கம் போயிட்டே இருக்காங்க. அதில் இந்த வருடம் பொங்கல் அன்னைக்கும் போகி பண்டிகை அன்னைக்கும் இந்த 2 தினங்களில் மட்டும் 517 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இது கடந்த ஆண்டை விட 14.6% கூடன்னு சொல்லி அன்புமணி அவர்கள் அறிக்கையை விட்டுருக்காரு. நம்ம 11.5% நாங்கள் தானப்பா ஜிடிபியில் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட இப்போ அதை விட கூட அச்சீவ் பண்ணிக்காங்க, சாதனை பண்ணிட்டாங்க. தமிழகம் எப்பொழுதும் அந்த முன்னணியில் இருக்கிறது. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு 48,000 கோடி ரூபா வரைக்கும் இந்த டாஸ்மாகில் தான் வருமானம் வருது. அப்போ நம்மளே ஒரு கடை வச்சுருக்கோம் வச்சுக்கோங்க. சாதாரணமாக பண்டிகை காலங்களில் துணி கடை பண்டிகை காலங்களில்
எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா விற்பனை ஆகும். விற்பனை ஆகிறதுக்கு ஏற்றாறு போல் நம்ம பொருட்களை துணிகள் எல்லாம் வாங்கி வைப்போம். இது எல்லாரும் இதே தான். கவர்மெண்ட்டே இப்போ சாராய கடையை திறந்து அதில் எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி என்னென்ன பிராண்டு எப்படி விற்கணுன்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய சீரழிவு கேடுன்றது எந்த ஆட்சியாளருக்கும் கவலை இல்லை. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு போய் இன்னொன்று இதற்கு ஆதரவாக சினிமாக்களில் பல இதங்களில் இது எல்லாத்துக்கும் பின்னணி ஒன்று சார்ந்த ஒன்று இருக்குங்க. நமக்கு தெரியாது. இந்த திருட்டு பயலுங்க இவனுங்க எல்லாம், அந்த சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே திருட்டு பயலுங்க. இவனுங்க எல்லாம் என்னன்னா இந்த கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறது. பெண்களே குடிக்கலாம், எல்லாம் சேர்ந்து குடிக்கலாம், இந்த இதுன்ற மாதிரி பண்ணலாம். குடி மதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் அவன் கலாச்சாரம், அவனுக்கு குளிர், ஆமாம், அதுக்கு லைட்டாக ஒரு பெக்கு அடிப்பான். அவன் கலாச்சாரம் பார் கலாச்சாரம் அந்த மாதிரி. இங்கே நம்ம ஊரில் கோடை நம்ம ஹார்ட் அடிக்கிற இவன் ஹார்ட் ட்ரிங்க் அடிக்கிறான், இங்கே போதைக்கு அடிக்கிறான், வருமானத்தை இழந்து அடிக்கிறான். கடைசியில் இது மேலே இஷ்டத்துக்கு வரி வச்சு விலையாற்றிட்டே போனாலும் அடிக்கிறான். அப்போ நம்மள்ட்ட எவ்வளோ காசு பிடுங்க முடியுமோ கவர்மெண்ட்டு பிடுங்குது. கவர்மெண்ட்டுக்கு பெரிய வரி வருவாய் மது, ஏன்னா ஜிஎஸ்டியில் பாதி குறைஞ்சிச்சு, இன்னும் பல பிரச்சனை. அப்போ இதுலேருந்து தான் இல்லாட்டி சொத்து வரி, வீட்டு வரி, தொழில் வரி, அந்த வரி இந்த வரி போட்டு பிடுங்க பார்க்குறாங்க. இப்போ இந்த வருவாயை வந்து இதற்கு மாற்றாக என்னன்னு இது வரைக்கும் இவங்க யோசிக்கவே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு நிதி மேலாண்மைன்றதெல்லாம் இது கிடையாது. தொழில் அமைச்சர் வந்து முதலீட்டை ஈர்க்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஐடி தலைவர் டெய்லி என்ன பண்ணுறாரு, புது புது வார்த்தைகளில் திட்டுறதுக்கு எப்படின்னு கண்டுபிடிக்கிறார். தன்னுடைய வேலையை கரெக்டாக, தன்னுடைய வேலையை அதுதான். அவர் அந்த வேலையை விட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அறநிலையத்துறை அமைச்சர், அவர் கார்பரேஷனை பார்த்துக்குவார். ஆமாம், இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதற்கு மாற்று என்ன, பால் பொருட்கள். நீங்கள் பால் உற்பத்தியை பெருக்குவதற்கான நான் ஒரு இது எடுத்து பார்த்தேன். இந்த அமுல், நந்தினி, இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட்டில் அமுல் நம்பர் 1. குஜராத்துடைய அமுல், கர்நாடகாவுடைய நந்தினி அடுத்த இடத்துல இருக்காங்க. ஆவினை குழி தோண்டினுக்கிறாங்க. மனோ தங்கராஜி குழி தோண்டி உள்ள பத்துனுக்கிறார், இடமே இல்லாத இடத்துல இருக்காங்க. ஆமாம், அப்படி ஓரளவுக்கு இருந்தது கூட இன்னைக்கு இல்லை. அப்போ நம்மளால் ஏன் ஒரு மாற்று பொருளாதாரத்தை பால் உற்பத்தி பக்கம் உருவாக்க முடியாது அப்படின்ற ஒரு இது வச்சு அதுக்குள்ளே போய் விஷயங்களை தேடுனா எளிதாக நம்ம பண்ணலாம். அப்போ இவர்கள் அந்த பக்கம் கவனமே செலுத்தலை. இன்னும் அதிகமான இளைய சமுதாயத்தை குடிக்க வச்சு அதில் வருமானம் தேர்த்தலான்னு பார்க்குறாங்களே தவிர, ஏன்னா ஆலை அதிபர்கள் யார், மது ஆலை அதிபர்கள், அதுவுமே இவங்க சம்மந்தப்பட்டவங்க தான். ஆனால் பால் உற்பத்தி பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வருஷத்துக்கு 24,000 கோடி 25,000 கோடி அதில் வருமானம் வரும். ஏன் நான் அவ்வளோ கம்மியாக சொல்கிறேன்னா, பால் உற்பத்தின்றது வந்து நேரடி வரி வருவாய் போட்டு வர்ற ஒரு துறை இல்லை, டாஸ்மார்க் மாதிரி. ஆனால் பொதுமக்களுக்கு அதனுடைய வருமானம் அதிகமாக போய் சேரும். ஆமாம், 2,000 ரூபாலாம் கொடுக்க தேவையில்லை. அப்போ பால் சார்ந்த நம்மளது பெரிய சமதள மேய்ச்சல், இது விவசாயம் சார்ந்து நம்மளுடைய கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரியோட தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அதற்கு வந்து இலவசமாக கறவை மாடுகள் மற்றது கொடுத்து இதை ஊக்குவிக்கிறது. இதோடு சேர்ந்து பால் உற்பத்தி துறையில் இளைஞர்களை ஸ்டார்ட் அப் இது மாதிரி பால் பொருட்கள் தயாரிக்கிறதுல அவர்களை கிராமங்களில் ஈடுபடுத்தினா அவன் நகரத்துக்கே வரமாட்டான். மாதம் 1 லட்ச ரூபா அதில் வருதுன்னா அவன் ஏன் இங்கே வரப்போகிறான், ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு வரப்போகிறான். இன்றைக்கி இதில் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் செலுத்துகிறவர்கள் அதிகம். அப்போ இது இல்லாமல் ஆவின் வந்து பிராண்டு பண்ணணும். அமுலும் நந்தினியும் தன்னை பிராண்டு பண்ணிக்கிறாங்க வேர்ல்டு லெவலில். உங்களுக்கு தெரியாது இல்லை, பிராண்டிங் ரொம்ப முக்கியம், மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். அந்த துறையில் இளைஞர்களை பயன்படுத்தினா அதில் வந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நேரடியாக மறைமுகமாக லட்சக்கணக்கில் கிடைக்கும் பிராண்டிங்லேயே. ப்ளஸ்ஸு இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சின்ன சின்ன எல்லா தமிழ்நாடு முழுவதுமே இதற்கான இது. அதுலேயும் குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி அந்த சைடு மாவட்டம் முழுவதும் பால் உற்பத்தியில் பெரிய இது. சேலம் அந்த சைடெலாம், இந்த சைடு தென் மாவட்டங்களில் இது, இந்த சைடு ஒரு சில மாவட்டங்கள் இருக்குது. இதில் எல்லாமே நீங்கள் கால் ஊண்டிங்கன்னா இன்றைக்கி பால் உற்பத்தி, ஆவின் பால் பொருட்கள் நம்மளை கடந்து உலக அளவில் நம்ம ஏற்றுமதி செய்யலாம். இதுக்கு மத்திய அரசு தயாராக இருக்குது. உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா? நீங்கள் இப்படி கையை தூக்குனீங்கன்னா அவன் கையை பிடிச்சி மேலே ஏற்றிடுறான், அவனை கமிஷனாக கேட்குறான். அப்போ இந்த துறையில் என்ன நீ சொல்கிற, உனக்கு என்ன தெரியும் இந்த துறையில் அப்படின்னா, நான் சொல்லலைங்க, குஜராத்தை நிரூபித்து காமிக்கிறாங்க. அவங்களுடைய பிரதான வருவாயை அதில் தான் வருது.
இன்னொன்று அந்த துறை சார்ந்த அந்த இதில் ஈடுபடுற மக்கள்கிட்ட பணம் புரளுது. கர்நாடகாவில் அந்த அமைச்சர் தானே அங்கே பெரிய ஆள். அங்கே அந்த அமைச்சர் தான் பெரிய ஆள். பால்வளத்துறை அமைச்சர், கர்நாடக வளத்துறை அமைச்சர் தான் பெரிய ஆள். எதில் வருமானம் வருது ஆகுதானுங்க. பெரிய ஆள். இங்கே ஒரு வீட்டில் 3 மருமகன் இருப்பான். ஒரு மருமகன் நல்லா சம்பாதிக்கணும்னா தான் அவனுக்கு தான் மரியாதை இருக்கும். மற்ற 2 பேர் இதுன்னா அது அந்த மாதிரி தான். கர்நாடகாவில் மது விற்பனையும் பண்ணுறாங்க. அவன் வந்து வேறு லெவல் போயிட்டான். தனியார்கள்ட்டையும் இருக்குது எலைட்டு ப்ளஸ்ஸு நந்தினி அந்த பால் இது. அவன் செகண்ட் லெவலில் இருக்கான். வந்துட்டு இந்தியா லெவல்லையும் அவன் செகண்டு, வேர்ல்டு லெவல்லையும் அவன் கொண்டு போய்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு குஜராத்தோட பாதி அளவு கிடைக்குது, மதுவில் மீதி கிடைக்குது. இங்கே ஆவின் இருந்ததையும் அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டு போகிறீங்க. நான் இவர்களுக்கு புதிதாக வர அரசுக்கு யாராவது வர்றீங்கன்னா கண்டிப்பாக இவங்க வரமாட்டாங்க. அப்போது இதில் கவனம் செலுத்துங்கன்றதான் என்னுடைய கோரிக்கை. என்னென்னா பால் உற்பத்தி பக்கம் கவனம் செலுத்துங்க. பால் பொருட்கள், பனை பொருட்கள் இந்த பக்கம் கவனம் செலுத்தி ஆவினை உலக தரத்திற்கு கொண்டு போவதற்கான ஏற்பாடுகளை செய்தால் உங்களுக்கு பல நிறுவனங்கள் கையெழுத்து போட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பான். வேலை வாய்ப்பு பெருகும், கிராம பொருளாதாரம் உயர்வடையும், தமிழக அரசுக்கும் வரி வருவாய் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடு குறைக்கலாம். கண்டிப்பாக டாஸ்மார்க். ஆனால் யோசிப்பாங்களா தெரியாது. இது வரைக்கும் இருக்கிறவங்க யோசிக்கல. ஆவி இன்னைக்கு வேறு லெவல் போக வேண்டியதுங்க. இன்னைக்கு இப்படி இருக்குது. அதனால் இதுக்கு மாற்று தான் நம்ம யோசிக்க முடியுமே தவிர திருப்பி திருப்பி இதையே நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. நம்ம விதைக்கிறோம், வளருதா இல்லையான்னு பார்ப்போம். கண்டிப்பாக. நீங்கள் இந்த ஸ்டார்ட் அப்னு சொல்லி சொல்லும்போது இன்றையோட வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கி வைத்து 10வது ஆண்டு முடிஞ்சிருக்குன்னா 11வது ஆண்டு நோக்கி போயிட்டுருக்கோம். அதில் மத்திய அரசாங்கத்தோட பங்கு மாபெரும் பங்கு. அது பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு விதத்துலேயும் அந்த ஃபண்டு கொடுக்குற விஷயத்தாகட்டும், அதில் மெம்பராக யார் இருக்கணும், லேடிஸ் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு தனி ப்ரிஃபரன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கு இந்தியா மிகப்பெரிய லெவலில் ஒரு வல்லரசு நாடாக இன்றைக்கு பார்க்கப்படுது. நேற்று அதற்குண்டான அமெரிக்காவிலேருந்து வெளியான அறிக்கையில் கூட இந்தியா தான் நம்பர் 1 இருக்குது. 16.4% நம்ம நம்பர் 1 இருக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் பொருளாதாரம் அந்த அளவுக்கு வைத்து இருக்குது. இன்றைக்கி பிரதமர் வெளிநாடு போகிறத கிண்டல் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் சொல்லுங்கள், பிரதமர் வெளிநாடு போகிறாருன்னா, ஒரு நாட்டுக்கு போகிறாருன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மிகப்பெரிய பலன் இருக்குண்ணே. அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு எத்தோப்பியா நாடுக்கு போனார்னா அங்கே தேவைப்படுற விஷயத்தில் நம்ம இங்கேருந்து நம்மளுடைய சென்னையில் இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம அங்கே எக்ஸ்போர்ட் கொண்டக்கடலை அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இங்கேருந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் இப்போ ஜெர்மன் வந்துட்டு போயிருந்தார். ஜெர்மனோட பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போகும்போது அதில் கூட நம்ம நாட்டுக்கும் ஜெர்மன் நாட்டுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரமிப்பேற அளவுக்கு ஒப்பந்தங்கள் வந்து விவசாயத்திலிருந்து வணிக ரீதியாகவும் இருக்குது. ஒரு டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க, டெக்ஸ்டைல்ஸில் வந்து திருப்பூர் வந்து காஞ்சி போயிருக்காங்க, பங்களாதேஷ் நல்லா வளர்ந்துருக்கு. அப்படி கிடையவே கிடையாது. இன்றைக்கும் வந்து திருப்பூர் இன்னைக்கு அதுக்கு ஒரு டேட்டா ரிலீஸ் ஆகிருக்கு. காஞ்சிபுரம் இன்றைக்கும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்பர் 1 பிளேஸில் எக்ஸ்போர்ட்டில் இருக்காங்க. திருப்பூர் வந்து 8வது இடத்துக்கு 3வது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. அது ஒவ்வொரு காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயம். பிரதமரோட பயணம், அவர் பிரதமர் வெளிநாட்டுக்கு அதிபரில் இங்கே வர வைக்கிற பயணம் ரெண்டுமே வந்து மிகப்பெரிய லெவலில் பயன்படக்கூடிய விஷயம். அதில் ஒரு இடத்துல கூட குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு வெங்காயத்தில் கூட மாபெரும் புரட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. அது எவ்வளோ தூரத்துக்கு அதுக்குண்டான எக்ஸ்போர்ட்டுக்கு உண்டான ரேட்டு கிடைக்குங்கிறது அது எக்ஸ்போர்ட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி பிரதமரோட பயணம் அவ்வளோ பயன்பட்டு இருக்கு. நம்மளுடைய முதல்வர் பயணம் எந்த அளவுக்கு பயன்படுது நம்மளால சொல்ல முடியல. புதுசாக 2 கோட்டு சுட்டுவாங்க, கோட்டு அதான் பயன்படுது நோக்கி போயிட்டுருக்கேன். ரைட்ண்ணே. தமிழ்நாடோட சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த ஆட்சியோட இறுதி ஆண்டு கூட்டத்தொடர்ண்ணே. இதுதான் அவங்களுடைய இறுதி. நாளைக்கு ஆளுநர் முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த இதுலேயும் இறுதி தான் நம்மளுடைய நம்பிக்கையும் இருக்குது. ஆளுநர் உரையோட தொடங்க இருக்குன்னு கடந்த 3 ஆளுநர் உரையுமே வந்து சர்ச்சைக்குரிய விஷயமா மார்க்கப்பட்டது. அதில் தேசிய கீதம் பாடலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. சில விஷயங்கள் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் தவிர்த்து இருந்தார். நாளைக்கு ஆளுநர் உரை எப்படி இருக்கும்? இப்போவும் தேசிய கீதம் பாட மாட்டாங்க. அப்போ ஆளுநர் வரமாட்டாரா? ஓகே, ஆர்வமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 2 நாளாக அவர் கோல் அடிச்சுன்னுறாரு. கல்வியில் ஆமாம் பின்தங்கி முதலீடுகள் இருப்பதில் பிரச்சனை இருக்குன்னு அவர் ஒன்றும் இல்லாத சொல்லலை, இருக்கிறத தான் சொல்லிட்டு இருக்காரு. அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. கல்வியில் நம்ம தரம் தாழ்ந்து போய்கிட்டு இருக்கிறோம். 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 2ஆம் கிளாஸ் பாடம் கூட படிக்கிற அளவுக்கு இல்லை. எண்களில் நம்ம மாணவர்கள் சொல்லக்கூடபடி எதுவுமே இல்லை, எண்களை சொல்லக்கூடிய கூட இல்லை அப்படின்னு. அது அவர் சொல்கிறது அரசு பள்ளி மாணவர்கள், அரசு சார்ந்தது. ப்ரைவேட்டை பற்றி அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் கல்வி முறையிலே பெரிய பார்ஷியாலிட்டி ஓடிட்டுருக்குது. அரசு உதவி பெறும் பள்ளிகள் ஒரு பக்கமும், தனியார் பள்ளிகள் அதில் சிபிஎஸ்சி, இன்டர்நேஷ்னல் மெட்ரிக் அது இதுன்னு எல்லாமே. ஆனால் மும்மொழி கொள்கைன்றது அங்கே போய்கிட்டு இருக்குது. இங்கே இவர்களுக்கு பார்த்திங்கன்னா வலுக்கட்டாயமாக இருமொழி தான் கற்றுக்கணும் அப்படின்னு இவர்கள் திணிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுவே பெரிய பார்ஷியாலிட்டி. இது ஒன்றுனா
சிலபஸை கொண்டு வந்து அதில் மேம்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் இல்லை. இல்லை. சரி, அதே மாரி மத்திய அரசு கல்விக் கொள்கை ஏதாவது கொண்டு வந்தாலும் அதுலேயும் பிரச்சனை அதுன்றாங்க. 5ஆம் கிளாஸில் 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் பொது தேர்வுனா அது தேவையில்லை தான். அந்த மாதிரி விஷயங்கள்ல எதிர்க்கிறதே எல்லாரும் வரவேற்பாங்க கல்வியாளர்கள். 8வது கூட பொதுத் தேர்வு தேவையில்லை அப்படின்றதும் பாடத்திட்டங்களில் மாற்றங்கள் கொண்டு வரது தடுக்கிறதுன்றது நீங்கள் கேட்டால் அவர்களுக்கு வந்து சுமை ஜாஸ்தி ஆகிடுங்க. அப்போ தனியார் பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு சுமை இருக்காதா? இன்றைக்கி எல்லா பெற்றோருக்கும் பைத்தியக்காரத்தனமாக எல்கேஜி யூகேஜி படிக்கும் போதே 90% 95 வாங்கலைன்னா தப்புன்ற மாதிரி என்னமோ உலகமே இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிற பெற்றோரை பார்க்குறோம் தனியார் இதில். ஆமாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்தா படிக்காட்டி போன்ற பாடு இருக்குது. அப்போது அந்த பெற்றோரால் அது முடியாது. அவர்கள் ஏழைகள், வாழ்க்கை போராட்டம் அவங்களுக்கு இருக்குது. அரசு அந்த பொறுப்பை கையில் எடுத்துக்கணுமா வேணாமா? அவர்களுடைய முன்னேற்றத்தை கொண்டு போகிறதுக்கு பள்ளிகளை 257 பள்ளிகள் மூடப்பட்டிருக்குது. பள்ளிகளுக்கு அடிப்படை கட்டுமான வசதி இல்லை. பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாங்க, அரசு பள்ளிகளில் பயில்வோம் என்ற பெருமை கொள்வோம்னு. அப்போ உங்கள் பிள்ளைய படிக்க வைங்க. அரசு மருத்துவமனைகள் உலக தரத்தில் இருக்குன்றீங்க, நீங்கள் அப்போலோவில் போய் அட்மிட் ஆகுறீங்க. அப்போ இதுதான் இந்த இதில் உள்ள வேறுபாடு. அப்போது நேற்று நீங்கள் சொன்னீங்களா 2 பேர் ஆராசா ஆர்எஸ் பாரதி இவர்கள் தான் சர்ச்சை. 3வது ஒருத்தர் இருக்காரு செந்தில் வேளான்னு கேட்காதீங்க. அது போன வாரம். இந்த வாரம் அந்த பிரசன்னான்னு ஒருத்தர் இருக்காரு, தமிழ் பிரசன்னா. அது நவோதயா பள்ளி தானே. எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம். நீங்கள் என்னதான் ஸ்போக்ஸ் பர்சன் தான் எது வேணா பேசுறீங்களா? இல்லை, எப்படி ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எப்படி இவர்கள் நான் சொல்கிறேன், இவர்கள் எல்லா காலத்துலையும் இப்படி தான். ஆகச்சிறந்த அறிவாளிகள்லாம் கிடையாது. முட்டாள்தனமாக எதாவது பேசிக்கிட்டு இருக்கிறது, அதை அடித்து பேசுறது, அதை 5 பேர் பேசுறது, 50 பேர் பேசுறது. அன்னைக்கு எந்த வித தரவுகள் நம்மள்கிட்ட இல்லை. இதை மறுக்கணும்னா நம்ம மறுத்தா கூட யாருக்கும் போய் சேராது. இன்னொன்று நம்ம போய் தேடி லைப்ரரியில் போய் அதுக்கான புக்குன்னு ஆதாரம் எடுக்கிறது அடிச்சு தள்ளிட்டு போயின்னு இருப்பானுங்க. இப்போ ராசா அங்கேயே என்ன நடந்துச்சு, சாட்ஜிபிடி பாப்பம் இருக்கேன்னாங்க. மைக்கை பக்கத்தில் கொடுத்துட்டாரு. அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடே இல்லை அந்த இதில் நவோதயா பள்ளின்னு சொல்கிறிய, எதை வச்சு சொல்கிறது? நவோதயா பள்ளிகளுடைய சிறப்பு வந்து நம்ம சொல்கிறதே மாவட்டம் நவோதயா பள்ளியில் வேணும். இடத்த மட்டும் கொடுத்தா போதும், அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. எல்லாமே பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து இடஒதுக்கீடு இதில் நம்ம மெரிட் அடிப்படையில் அவங்களுக்கு எக்ஸாமு, அதில் இடஒதுக்கீடு அடிப்படையில் சீட்டுகள் கொடுக்கப்படுறாங்க. அதாவது மத்திய அரசுடைய கேந்திர வித்யாலயா மாதிரி உங்களுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு. அது வந்து சாதாரண ஏழை மக்களுக்கு கிடைக்கிறது மறுக்கிறீங்களாடான்றதான் நம்முடைய இது. இல்லை, அதை ஏன் பர்டிகுலராக அவர் எம்பிசி ஓபிசி மட்டும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்றது காரணம் பிற்படுத்தப்பட்ட உருட்டுறது. எதையாவது அவங்க தானே பிரதானமாக இருக்காங்க. ஓகே, அது உருட்டி விட்டுறது. ஏங்க நீதி கட்சி எப்படிங்க வந்துச்சு? அது சரிதான். பாருங்க அவங்களுக்கு, உங்களுக்கு இல்லை இப்படி தானே. இந்த உருட்டு தான், அந்த உருட்டில் பிக்சர் சுவிட்ச் தான் இது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நவோதயா பள்ளிக்கு ஒத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒத்துக்கல. ஏன்னா அப்போ ஹிந்தி திணிச்சாங்க 3வது மொழியாக. இன்றைக்கி எம்ஜிஆர் இருந்து தான் நவோதயா கொண்டு வந்துருவார். ஏன்னா 3வது மொழி எனி ஆப்ஷன் லாங்குவேஜ். ஆமாம். அப்போ உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி இவர்கள் வரட்டுத்தனமாக அதே இருமொழி கொள்கையினால நவோதயா உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இவனுங்க உட்காந்துட்டு முடிவு பண்ணுறாங்க, இவனு வீட்டு பிள்ளைங்க 3 மொழி கற்றுக்கும், நம்ம வீட்டு பிள்ளைங்க எப்படி இருக்கணும். இது ஒன்று. அதில் இன்னொரு வருஷம்தான் பிஎம்சி ஸ்கூலு, அதையும் வரவிட மாட்டாங்க. இப்போ கோர்ட்டில் போயிட்டு வழக்கு போட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு வருது, நிதி கேட்டுன்றது. அதில் என்ன ஆகுதுன்றது அப்புறம் கதை. அதனால் உளறல் நாயகர்கள் உளறி கொண்டு தான் இருப்பார்கள். மக்களுக்கான அடிப்படை கல்வியை, அடிப்படை விஷயங்களை மறுக்கிறாங்க. இதை தான் கவர்னர் சுட்டி காமிக்கிறார். கல்வின்றது என்னங்க, முதல்ல 2 வகைங்க. ஒன்று பள்ளிக்கூட கல்வின்றது வந்து உங்களை ஒரு ஸ்டெப்பு மேலே இது பண்ணி மொழியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. தமிழ், கூடுதலாக தொடர்பு மொழி ஆங்கிலம், கூடுதலாக இன்னொரு மொழி கற்றுக்குறீங்கன்னா நீங்கள் மொழி அறிவில் வர்றீங்க. ப்ளஸ் கணிதம், இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு அடிப்படை தெரிஞ்சுக்கிறீங்க. அதற்கு பிறகு கல்லூரி வாழ்க்கைன்றது உங்களுக்கு டிகிரி மற்ற விஷயங்கள். இதில் இதை தாண்டி வெளியவும் படிக்கணுன்றது தான் நம்மளுடைய எண்ணம். ஆனால் இதுவே வெறும் எக்ஸாம் மட்டும் போகும், எதுவுமே தெரியாது, இவர்கள் அப்படியே இருப்பாங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க ஒன்றை முந்திட்டு தான் போவோம். இந்த வேறுபாடு தான் நீட்டில் பல விஷயங்களை வெளிப்படுது. அப்போ நீங்கள் அரசு பள்ளின்றது ரொம்ப தரமாக கொண்டு வர ஏற்பாடு பண்ணணும். ஆசிரியர்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஈக்குவலில் சம்பளம் வாங்குறான் ஆசிரியர். இன்னொரு பக்கம் 10,000 15,000 ரூபாய்க்கு இடைநிலை ஆசிரியர் போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பைத்தியகாரத்தனங்கள்லாம் தான் நிறைஞ்சி இருக்குது கல்வித்துறை. இது ஒரு பெரிய ஷேக் பண்ணி மாற்றணும். அதாவது கையை கட்டி இதை கட்டி வாயில் மூச்சை வச்சு அப்படி திணறிக்கிட்டு இருக்குது அந்த பள்ளி கல்வித்துறை. என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல.
இல்ல ஒவ்வொரு வருடமும் அதுக்குள்ள பட்ஜெட் நிதியும் ஒதுக்கீடு கம்மியாயிட்டே போயிட்டு இருக்குல்ல. அதுவுமே பள்ளி கல்வித்துறைக்கு மிக வீக்கா. இல்ல அது இந்த வருஷம் 47,000 கோடி அதெல்லாம் கொடுக்குறாங்க. அது சம்பளத்துக்கே போகுதுங்க. சம்பளத்துக்கு போகுது. பெரும்பகுதி சம்பளத்துக்கு போகுது. இதுலலாம் கொஞ்சம் சில மாற்றங்கள் கொண்டு வரணும். கண்டிப்பா. இல்லாட்டி முடியாது. இப்ப இந்த கூட்டத்தொடர்ல வேற எந்த மாதிரியான சர்ச்சைகள், எதிர்ப்புகள் வந்து எதிர்க்கட்சி தலைமையில இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு? வழக்கமான இந்த கொலைகள், இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அரசுடைய செயல்பாடின்மை இதெல்லாம் அவர் பதிவு பண்ண பார்ப்பாரு. வழக்கம் போல சிஎம் பேசும்போது டைன்னு வரும். இது பண்ணோம்னா அந்த பழைய காலத்து டிடியில் வரும் தெரியுமா, டைன்னு வந்துடும். தடங்களுக்கு வருந்துகிறோம். மறுபடியும் பார்த்தா சிஎம் பதில் சொல்லிட்டு இருப்பாரு. மறுபடியும் அப்படின்னா தடங்களுக்கு வருந்துகிறோம். அதே மாதிரி இந்த சைடு மட்டுமே காமிப்பாங்க. இந்த சைடு யாருமே காமிக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால வெளியில் வந்து எடப்பாடி உள்ளக நான் இதெல்லாம் பேசலாம்னு நினச்சேன், இது பண்ணாங்கன்னு பேசுவார். இதுதான் நடக்கும். வேற ஒன்றும் பெருசாலாம் நடக்காது. கவர்ச்சிகர அறிவிப்புகளை இவர்கள் வெளியிடுப்பாரு. அதில் தான் மண்ணள்ளி போட்டார். 1 லாரி மண் மொத்தமொத்தக்கு போட்டாங்க. 2000 ரூபான்னு அறிவிக்கலான்னு பார்த்தாரு. இவர் அறிவிச்சிட்டாரு முந்திக்கிட்டு. எப்படா லீக் ஆச்சுன்னு இப்போ தேடிட்டு இருக்காரு. யார் மூலியமா போச்சு அப்படின்னு. உங்களுக்கு மட்டும்தான் அரசியல் பண்ண தெரியுமா? அதானே எங்களுக்கும் தெரியும்னு. இது காப்பி பேஸ்ட். யாரு அமைச்சர், உலரல் அமைச்சர் ரகுபதி கமலஹாசன் போய் கேட்டால் சொல்லுவார், டேய் ஏன்ட்ட தானே காப்பி மொத்தமே எல்லாமே கொண்டு வந்தீங்க. நான் தானடா சொன்னேன். 1000 ரூபா 1500 சொன்னார். இந்தியாக்கே அது போயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக இந்தியா முழுவதும் எல்லா ஸ்டேட்லையும் கமலஹாசனை தான் பாராட்டணும். ஒரு முட்டாள்தனமான விஷயங்களை உலகம் பூரா இன்னைக்கு போயிட்டு எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு 2000, 5000, 3000 ஜனங்களை எப்படி எப்படிலாம் வகைப்படுத்தலான்னு. அப்போ உனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குதா? எனக்கும் இருக்குன்னு காமிக்கிறாரு. அப்போ அவரை கேட்குறாங்க, எப்படிங்க பண்ணுவீங்க 1000 ரூபாய்க்கு நாக்கு தள்ளுதுன்னா? அது அவர் பிரச்சனைங்க, எங்கள் பிரச்சனை அது இல்லைங்க. நாங்கள் நிதி மேலாண்மையை தெரிஞ்சவங்க, எங்களால் பண்ண முடியுன்றாரு. என்ன கேட்டால் இப்போ நான் சொன்ன பாருங்க, இந்த கறவை மாடுகள் இந்த மாதிரி அந்த மாதிரி இதுக்கு திருப்பி விட்டுறணும். கண்டிப்பாக அதை பண்ணால் தான் நிதியும் வரும், பொருளாதாரமும் கீழேயும் நல்லாயிருக்கும், கவர்மெண்ட்டும் போகும். நீ வருமானத்துக்குலாம் பிரச்சனை இல்லை கவர்மெண்ட்டுக்கு. அது எப்படி செலவழிக்கிறீங்க, எப்படி கொண்டு போகிறீங்கன்றது தான். இந்த பேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேருந்துக்கு இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க. 1 கிலோமீட்டருக்கு 8 ரூபா டீசல். ஒரு 4 கிலோமீட்டர் தான் கொடுக்கும். 8 ரூபா 9 ரூபா செலவாகுது. அதில் வந்து இலவச இது கொடுத்துட்றீங்க. ப்ரைவேட்டு யாருக்கு சொந்தம்? யாருக்கோ சொந்தம். அந்த பஸ்ஸுக்கு டிப்போ கொடுக்குறீங்க. ஆமாம், தனி டிப்போ. எல்லாம் இது இந்த கம்யூனிஸ்டுகள்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்டேன் ஒருத்தர் தொழிற்சங்க தலைவர், என்னன்னு அந்த 25 கோடி வாங்கினதுலேருந்து நாங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டோம். நிச்சயம். அப்போ இந்த தனியார் பஸ்ஸுங்களுக்கு இவங்க ஏற முடியாது. ஆச்சா, பெண்களே ஏற முடியாது. ஏன் தெரியுமா? வருமானம் அங்கே துட்டு. பெண்கள் ஏற முடியாமல் ஹைட்டு படிக்கட்டு வச்சுக்கிறான் பாருங்க. அதில் இலவச பெண்கள் எப்படி ஏற முடியும்? தாழ்தள பேருந்து வரணும்னு இப்போ வேர்ல்டு லெவலில் இன்னைக்கு இது எல்லாருமே சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த இது சம்பாதிக்கிறாங்க. இதில் கவர்மெண்ட் டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் இருக்காங்கன்னா இல்லை, தனியார் டிரைவர் கண்டக்டர். அவன் எப்படி இப்போ தனியார் கவர்மெண்ட் கண்டக்டர்னா ஒரு ரூட்டில் போகுது, ஒரு ட்ரிப்புக்கு 500 ரூபா வரணும், இவன் 300 ரூபா தான் காமிக்கிறானா செக் பண்ணி பிடிப்பாங்க. இவன்ட்ட யாரும் பிடிக்கும், மெமோ கொடுப்பாங்கலாம். இவனை யார் கேட்பா? இன்னொன்று கவர்மெண்ட் கண்டக்டர்னா பயந்து போவோம், ஏதோ மெமோ கொடுத்துருவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவன் எதாவது பண்ணால் யாருக்கு பொறுப்பு? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு என்னன்னு பண்ணிட்டு போகிறதா அந்த கவர்மெண்ட்டுடைய சாதனை. இவர்களாவது வந்து இதை தனியார் மயமாகிறதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். ஏன்னா ஒரு பஸ்ஸுக்கு 78,000 நம்ம மாதம் இது ஒரு நாளைக்கே நம்ம பெரிய தொகை கொடுக்குறாங்க, கைவிட்டு கொடுக்குறாங்க. அவனே சம்பாரிச்சு போகிற மாதிரி. அப்போ சார்ட்டர்டு பஸ் தானே இது. ஆனால் எம்டிசி சிம்பிள் போட்டு அரசு போக்குவரத்து கழகம் மாதிரி ஓடிட்டு இருக்கு. இதுதான் நிலமை. கரெக்டுண்ணா. இதே மாதிரி இந்த பொங்கல் பரிசு, அதுவும் இந்த லேப்டாப், இந்த ரெண்டும் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சட்டமன்றத்தில்? பொங்கல் பரிசு, லேப்டாப்பு, பொங்கல் பரிசு என்ன எதிரொலிக்கும்? இல்லை, 3000 ரூபா பொங்கல் பரிசு தொகை கொடுத்துருக்காங்க. போன முறை பேசுவாங்க இவங்க, அதுக்கு எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. பேச விட மாட்டாங்க, கத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இறுதி சட்டசபைன்றதுனால ரொம்ப டமாஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த 4 லட்சம் கோடி ரூபா ஊழல் அப்படிங்கிற விஷயத்த எடப்பாடி அவர்கள் ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருந்தாரு. எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்துச்சு. இதை பற்றி எதுவும் வெடிக்க வாய்ப்பு இருக்குமா? பேச விட மாட்டாங்க. அதெல்லாம் அவை குறிப்பில் இருக்காது, எதுவுமே இருக்காது. எப்படி பேசுவீங்க? அப்பாவே பார்த்துப்பார், சபாநாயகர் அப்பாவே எல்லாத்துக்கும் போய் சொல்லியிருப்பார். கண்டிப்பான. இதை தொடர்ந்து முதல்வர் அவர்கள் நேற்று வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு இருந்தார். அதை இறுதி நாளில் போய்கிட்டு இருக்கனால விஷயம் கலந்துட்டு. அது இல்லை, இது வந்து சர்வதேச புத்தகம், இங்கே கலைவனரங்கத்தில் சர்வதேச புத்தக விழாவில் கலந்துட்டு இருந்தார் முதல்வர் அவர்கள்னு. அந்த விழாவில் அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், இந்த கலை இலக்கியத்திலலாம் வந்து அரசியல் குறுக்கீடு வரக்கூடாது. அதனால் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, இனி இந்திய லெவலில் குறிப்பிட்ட மொழிகள் வந்து நல்ல இலக்கிய இலக்கணங்களுக்கு தேசிய விருது தமிழக அரசு வழங்கும்னு சொல்லிட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? இந்த வார்த்தை மட்டும் எனக்கு புரியவே இல்லை. அவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல.
தேசிய விருது தமிழக தமிழ் அரசு வழங்குதுங்க. சமஸ்கிருது கொடுப்பீங்களா? அதானே அதான் குறிப்பிட்ட மொழி சொல்லிட்டேன் எங்க ஆளுக்கு. அதனால் எப்படியும் போக போகிறோம், வரப்போகிறது இல்லை. என்னனாலும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறது. நாளைக்கு பாருங்க, இதெல்லாம் கேட்டிங்களே, நாளைக்கு கவர்ச்சிகர அறிவிப்புகள் வரும் பாருங்க. அது ஏற்கனவே வந்து அலங்காநல்லூர்ல சொல்லிட்டாருலண்ணே, காலை பிடிக்கிறவர்களுக்கு அரசு வேலைன்னு சொல்லிட்டு. அது கொடுக்கலாம் என்ன கேட்டால். ஏன்னா நம்முடைய பாரம்பரியம். என்கிட்ட கூட ஒருத்தர் கேட்டார், இது என்னங்க அவன் கீழெல்லாம் போட்டுருந்தானுங்க, அந்த திமுக காரங்க தான் முதல்ல திட்டினது தெரியுமா? இவன் மாடுபிடி வீரர்கள் கேட்டப்போ அவன் டிஎன்பிசி எழுதி வருவான், நீ நோவாம 20 காலை நோட்டிட்டு பாயிண்ட் வேணும், நீ போய் நோட்டம் பார்ப்போம். உயிர் போயிட்டோம். ஒரு பையன் செத்து போனான்ல, 5 காலை பிடிச்சி 6வது காலை பிடிச்சிட்டு இருக்கும்போது மாடு குத்தி செத்து போயிட்டான். அவனுக்கு ஒண்ணுமே பண்ணல. அந்த ஒவ்வொரு முறையும் அந்த கார்த்தி அவர் வந்து அதிகமான மாடு பிடிக்கிறதே அவர் தான். ஒரு முறை கார்த்தி, அபிஷித், அஜித், பிரபாகரன் இவங்களுக்குள்ள போட்டியே நடக்கும். அப்போ அந்த காலை இது வந்து ஒரு இதுனா இளைஞர்கள் இதில் இறங்குவாங்க, பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு அவன் இது பண்ணுறான், ஜாதி வருது அது வருது. எதில் ஜாதி வரல? நீ கல்யாணம் பண்ணிக்கிறிய, ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்ணுற? எல்லாத்துலேயும் தானே வருது. அதனால் அது மேட்ரு இல்லை. விளையாட்டுன்ற மாதிரி இதில் ஒரு நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டுக்காக தமிழகமே போராடிச்சு. அப்படிப்பட்ட இதில் நம்முடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுல என்ன வருஷத்துக்கு ஒரு பேர், ஒரு ஆள் 2 ஆள் 3 இது நடக்குது. ஆமாம், அதில் 3-4 இதில் மொத்தமே ஒரு 5-6 நடக்கும். அவ்வளோதான். நீங்கள் இதில் இது மட்டும்தான் அறிவிச்சிட்டா கூட அதில் 3 பேருக்கு வேலை. அதுவும் கிளாஸ் 4 தான் கொடுக்க போகிறீங்க, ஒரு ஓஏ லெவலில் தான் கொடுக்க போகிறீங்க. ஒருவேளை 200 ரூபீஸ் வந்து தப்பாக புரிஞ்சிருப்பாங்கண்ணா. காலைங்கிறது அந்த இந்த லேக் பதில் அந்த லேக் பிடிச்சிருப்பாங்களோ? அதை தான் காலை அடக்கிறதுனா காலை பிடிக்கிறது. அப்போனா அழகாக ஒத்துக்குவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஏன்டா ஒருத்தர் சொன்னார், இதெல்லாம் வந்து இதெல்லாம் விளையாட்டா அப்படி இப்படின்னு. கிரிக்கெட் விளையாட்டான்னு கேட்டு சொன்னாங்க. ஆமாம், கிரிக்கெட் விளையாட்டா? கிரிக்கெட் வந்து நேஷ்னல் லெவலில். என்ன நேஷ்னல் லெவலில்? இந்தியாவை கிரிக்கெட் நடத்துது சொல்லுப்பாருண்ணா. கிரிக்கெட்டே தனியார் கையில் இருக்குது, பிசிசிஐ கையில். இந்தியா மாதிரி இப்போ ஹாக்கி வந்து இந்தியா, அதுக்கு ஸ்பான்சர் கிடையாது. ஆமாம். ஆனால் கிரிக்கெட்டு பிசிசிஐ நடத்துகிறான், கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம், வியாபாரமாக ஆயிடுச்சு அது. அதில் வந்து அர்ஜுனா கொடுப்பீங்க, ஜெயிச்சா கவர்மெண்ட் வேலை. இந்த சிராஜ் இருக்கார்ல போலரு, அவர் இப்போ டிஎஸ்பி. ஆமாம், கவர்மெண்ட் வேலை. கவர்மெண்ட்டில் டிஎஸ்பி. தோனிக்கு முக்கிய பொறுப்பு. தோனிக்கு வந்து ராணுவத்தில் மிக முக்கிய பொறுப்பு. அப்போ அதுன்னு மட்டும்னா இங்கே உயிரை பணம் வச்சு விளாட்றான். இது மாதிரி கொடுத்தாதான் இது காலங்காலத்துக்கு நிற்கும். கொஞ்சம் அதிகமான இளைஞர்கள் ஈடுபடுவாங்க. காளை வளர்க்கணும். காளை வளர்ப்பவர்களுக்கு நல்லா கேட்டாப்புல அண்ணாமலை. ஆமாம், ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபான்னு 12,000 ரூபா, 5 மாதம் 60,000 ரூபா பாக்கி நிற்குது. பாக்கி இருக்குது, ஒன்றுமே கொடுக்கல. இதில் இன்னொன்று பாருங்கள், பார்ஷியாலிட்டி. இந்த காளை மாடுகள் வந்து கொண்டு வராங்களே காளை வளர்க்குறவங்க, அது நம்பர் போட்டு அதுலேயும் ரெக்கமெண்டேஷன் அதுன்னு சொல்லி பல பேர் காலையிலேருந்து காற்று கடந்து இதாகிடுறாங்க, அவுத்து விடவே முடியல. இந்த மாதிரி கூத்தெல்லாம் கூட நடந்தது. அதனால் இது இந்த மாதிரி அறிவிக்கிறது ஒரு வரவேற்க தகுந்த விஷயம்தான். கண்டிப்பான. இதை தொடர்ந்து நான் எதிர்கட்சி இன்னைக்கு அஇஅதிமுக வந்து மிக சூட்டிப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் 5 அறிக்கை, தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரளயத்தை உருவாக்கி விட்டுட்டாரு எடப்பாடியார் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் அதுமா. அந்த 5 தேர்தல் அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? என்ன கேட்டால் தனிப்பட்ட முறையில் இது அரசுக்கு மேலும் நிதி நெருக்கடி விட்டு பண்ணணும். இப்போ டாஸ்மார்க் பேசணும், 48,000 கோடி ரூபா. அந்த மொத்தம் 48,000 கோடி இந்த 2,000 ரூபாயில் போயிடும். ஏன்னா அனைத்து ரேஷன் கார்டுன்னு சொல்லிக்கிறார். 2,20,00,000 ரேஷன் அட்டைகள் இருக்குது. இப்போ இன்னும் அதிகமாக அப்ளை பண்ணுவாங்க, எப்படியும் 2,5 கோடி ஆகிடும். அப்போ 50,000 கோடி ரூபா வருஷத்துக்கு, அதாவது தேவையில்லாமல் செலவு கொடுக்குற மாதிரி. இது அவர் தேர்தலுக்காக இவங்களை காலி பண்ணோன்னு அவர் எடுத்திருக்கார் கையில். நாளை பின்ன அதை எப்படி மாற்றி எப்படி கொண்டு போகிறாருன்னு தெரியாது. இதை கொஞ்சம் வேறு விதமான சமூக நலத்திட்டமாக அவர் கொண்டு போனாருன்னா தமிழ்நாட்டுக்கும் வருவாய். அது வந்து ஒரு கிராம பொருளாதாரத்தை உயர்த்துற மாதிரி, சுயசார் பொருளாதாரத்தை உயர்த்துற மாதிரி திட்டங்களுக்கு அதை திருப்பி விட்டாருன்னா நல்லாயிருக்கும். ஆனாலும் ஒன்று அடிச்சிட்டோம்ல, முடியாது. நீ எனக்கு என்னென்ன அறிவிக்கலான்னு பார்த்தா நான் அறிவிச்சிட்டேன்ல. இப்போ நான் கையில் எடுத்துட்டேன். இப்போ கமல்ஹாசன் 1500ன்னு அறிவித்த உடனே கமல்ஹாசன் ஒன்றும் பெரிய இது கிடையாது. அவர் நம்ம எங்கள் ஆட்சிக்கு அவரை பொண்ணு ஏதோ ஒன்று அறிவிச்சு விட்டார். இவங்க 1000 ரூபான்னு அறிவித்த உடனே அன்றைக்கி ஏடிஎம்க்கு 1500ன்னு சொன்னால் முதல்ல யார் அறிவிச்சாங்களோ அது எடுபட்டுச்சாமா. நிதிஷ்குமார் 2 லட்ச ரூபான்னு அறிவிச்சு 10,000 ரூபா போட்டோன்னே 3 லட்ச ரூபான்னாரு தேஜஸ்வி. ஆனால் 2 லட்ச ரூபா முதல்ல அறிவிச்சது எடுபட்டுச்சு. சேம் அதே தான். இப்போ 2000 அறிவிச்சிட்டாரு. நீங்கள் நாளைக்கு 2,500ன்னா கூட எடுபடாது. இன்னொன்று நீங்கள் 1000க்கு என்னென்ன பண்ணீங்கன்னு தெரியும். நீங்கள் எத்தனை தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றிருக்கீங்கன்னு தெரியும். இத்தனை % அத்தனை % உருட்டின்னு இருக்கீங்க. அப்போ அந்த மாதிரி விவகாரங்கள்லாம் இப்போ இவர் இது பண்ணிட்டார், ஸ்கோர் பண்ணிட்டார். அதே மாதிரி தான் நகர்ப்புறங்களில் ஆண்களுக்கான இது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அரசுக்கு செலவினங்கள், போக்குவரத்து துறை, இன்னும் அவர்களுடைய தேர்தல் அறிக்கைலாம் வரும். அந்த போக்குவரத்து துறை எப்படி சீரழிஞ்சு போயிருக்குது,
அந்த மாதிரி விஷயங்கள் பல விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வீடு கட்டி தர்றது நல்ல நல்ல திட்டம். திட்டம். ஆமா. ஏன்னா அது ஒரு சமூக நலம் சார்ந்த திட்டம். அதனால் அது மத்திய அரசு நிதி கொடுக்குது. மாநில அரசும் சேர்த்து பண்ணணும். அது அது வந்து குறிப்பிட்ட ஒரு செலக்ஷன் தானே, செக்ஷன் ஆமா. தான். செக்ஷன். அதே மாரி 5,00,000 மகளிர்ன்றது வருஷத்துக்கு 1,00,000 போகும். ரூ. 25,000 மானியம்ன்றது. ஸ்கூட்டி அந்த இது. ஆமா. அதுக்கு சில கேட்டகரிலாம் இருக்குது. வேலை இருக்கணும், 30 வயசுக்குள்ள இருக்கணும், அந்த மாரி இதெல்லாம். அதனால அது ஆனாலும் இந்த ரூ. 2,000ன்றது பெரிய நிதி சுமையை கொண்டு வரும். ஆனா புத்திசாலித்தனமா இவரு நான் அத நிதி மேலாண்மை நான் பயன்படுத்துவேன் அப்படின்றாரு. போக போக தான் தெரியும் அது. தெரிய வரும். இந்த கூட்டணி விவகாரத்துல 23ஆம் தேதி பிரதமர் வருகிறார். அதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி எல்லாத்தையும் முடிவு பண்ணணுங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. இன்னும் தேமுதிக தான் எந்த சைட்லயும் முடிவு எடுக்க முடியாம திணறிட்டு இருக்காங்களா? அல்ல தேமுதிக சைட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு? நம்ம சொன்னதுல ஏதாவது மாறி நடந்திருக்கா? ஒண்ணுமே நடக்கல. ஓபிஎஸ் மட்டும் ட்ரம்ப் வந்து உலகளாவிய ஒரு சமாதான குழு அமைக்கிறார். எதுக்கு? கிரீன்லாந்துக்காகவா அல்லது இது ஈரானுக்காகவான்னு? வளைகுடா நாடுகள் ப்ளஸ் இது இஸ்ரேலு, காசா போர்லாம் எல்லாத்துக்கும். தடுக்கிறதுக்கு. அது அவர் தான் தலைவரு. நம்ம பிரதமரை கேட்டிருக்காப்புல. நீங்களும் அந்த குழுல இணையணும்னு. பல நாடுகள் இணைய சொல்லி கேட்குறாங்க. அதில ஓபிஎஸ்ஸையும் இணைச்சிக்கிறாங்க. சரி. ரைட்டு. பொறுமை மிகுந்த மனிதர். ஆமா. என்ன ஆட்சியாலும் தாங்குவார் அப்படின்றதுனால இணைச்சிருக்காங்க. அதனால் அவர் மட்டும் அந்த கூட்டணிக்குள்ள வரமாட்டார்னு நினைக்கிறேன். மற்றபடி நம்ம இவர் முதலாளியை மாற்று. கடைசியில எதுவுமே மாத்திட்டாங்க. முதலாளியே சொன்னால் நான் வந்துடுவேன்ட்டாப்புல. அதனால் அவர் ஏறுறாரு. அந்த முதலாளி இருந்தாலும் நான் வேலைக்கு சேர்றேன்பா. ஓரமாக நின்றுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாப்புல. எடப்பாடி இவர் அன்புமணி மற்ற கட்சிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட வந்துடுறாங்க. கிருஷ்ணசாமி ஏறி தான் ஆகணும். வேணும். பார்த்துக்கலாம். அந்நியார் வந்து 23ஆம் தேதி காலைல 2 மணி மத்தியானம் 2 மணி வரைக்கும் கூட இருப்பாங்க. ஓ. அதனால் இது இல்லாட்டி நான் வந்துடுறேன், அங்கே ஏறல, நான் எனக்கு முடிச்சு கொடுக்கன்ற மாதிரி இது. இன்னொன்று விஜய் வந்துட்டா ஏம்மா இடமே இருக்காது. இந்த வீடே வந்து இல்லையாமேன்னு கழட்டி விடுவாங்க தெரியுமா? ஆமா. நம்ம கழட்டி விட்டாலும் கழட்டி விட்ருவாங்க. அதனால் அவங்க எப்போவுமே தப்பாக முடிவு எடுத்து அழிஞ்சு போகிறது அவங்க வேலையாக போச்சு. இது நல்ல வாய்ப்பு. ஒரு 8, 10 எம்எல்ஏனா தொகுதி கேட்டு நின்னாங்கன்னா ஒரு 5, 6 ஜெயிச்சு ஜெயிச்சா கூட சட்டசபையில் போதுமானது. மறுபடியும் நுழையலாம். ராஜ்யசபா எம்பி சீட்டில் ஒரு 2 எம்பி சீட்டு, அந்த மாதிரி அவங்க அடுத்தடுத்து கட்சியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற வேலையை பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பெருசாக இதாகிடும், சிக்கலாகிடும். அதனால் அவங்க ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. மற்றபடி இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கு. என்னென்னமோ சொன்னாங்களே ஜெல் ஆகலன்னு. என்ன கதை உருட்டுனாங்க. இன்னைக்கு தனி அரசு எங்கே நிற்கிறாரு? இங்கே வந்துட்டாரு. தெரிஞ்சிச்சு. கிருண்ணுவை சாலையை நோக்கி வந்து விட்டாரு. ஏன்னா அங்கே குளம் வத்திச்சு, மீன் இல்லை. ஆமா. பறவை நீர் குளத்து அறுப்பறவை இங்கே பறந்து வந்துடுச்சு. திமுகவினரே வெக்கப்படுற அளவுக்கு இவர் பேசியிருப்பார். நம்மளோட இப்படி பேசுகிறாருப்பா அப்படின்னு ஸ்போக்ஸ் பர்சனெல்லாம் போனார்ல. ஆமா ஆமா. இன்னைக்கு எடப்பாடியாரை சந்தித்து கூட்டணிக்குள் இணைகிறேன். இதுதான் நிலைமை. அதனால் இந்த காட்சிகள் இவர்கள் கூட்டணி வலுன்றதை காமிச்சிட்டு போகுது. தாவேகா வெயிட்டிங்கு. கருப்பு சட்டையா வெள்ளை சட்டையான்னு தெரியாம ரைட்ண்ணா. இதில் சின்னம்மா அவர்கள் சசிகலா அவர்களுமே வந்து பேசுகிற விதம் யாருமே இவங்களை திமுக பொறுத்த வரைக்கும் எதிரிகள் யாரும் இல்லை, கண்ணுக்கு எதிரி யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்க, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் அவங்க ஏதோ ஒரு கூட்டம் போடுறாங்க, எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாக்கு ஒரு கூட்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னுடைய பங்கு இதில் பெரும் பங்கு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குமா? கூட்டணிக்கெலாம் வரமாட்டாங்க. வாய்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக ஆட்சி அமைய வேண்டும், இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், அம்மாவுடைய கனவு நிறைவேறணும், அதுக்கு நம்ம எல்லோரும் துணை நிற்கணுன்ற மாதிரி வாய்ஸ் கொடுக்க வைப்பாங்க. வாய்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக. இதை தொடர்ந்துண்ணே தாவேகா இது எப்போவுமே இந்த சர்ச்சைக்குரிய விஷயமாவே பார்க்கப்படுதுண்ணே. என்னன்னா ஒரு மாத காலம் ஒரு கட்சி வேலை செய்யாமலே இருந்திருக்குண்ணே. 2 வருஷமா வேலை செய்யாமல் 1 மாதம்ன்றீங்க? இல்லைண்ணே, இதை ஒன்றுமே செய்யாமல் இருந்திருக்காங்கண்ணே. 2 வருஷமா ஏதோ அங்கங்கே மாநாடாக போட்டுட்டு இருந்தாங்க. கடைசியாக ஈரோடுக்கு போனாங்க. ஈரோடு போயிட்டு வந்து இப்போ 1 மாதம் ஆச்சு. 1 மாத காலம் எதுவுமே இல்லாமல் கப்சிப்புன்னு இருக்கிற கட்சி இதுதான் நம்ம தாவேகாவாக பார்க்கப்படுது. இன்றைக்கு டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராயிருக்காரு. இங்கே ஓரளவுக்கு எஃப்ஐஆரில் இவங்களே பேரை சேர்த்துருவாங்க போல இருக்கு. நம்ம மீடியா அவ்வளோ வரும் சேர்ந்து பேரை சேர்த்துருவாங்க போல இருக்கு. ஜெயிலே போட்டுருவாங்க. ஜெயிலே போட்டுருவாங்க போல. இவருக்கெல்லாம் சிறை உறுதியான் ஜானகிசாமிக்கு. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்கு தாவேகா தலைவரையும் தாவேகாவையும் சுற்றி அவங்களுக்கே தெரியல. இன்னைக்கு போட்டிருந்தாரு நம்ம ஆள் இருக்கார வெண்டக்கா பாருங்கள், பொங்கலுக்கு பாருங்கள், இப்போ ஜனவரி 23க்கு பாருங்களாம். விட்டா இவரே போய் மோடி முன்னாடி சேர்ந்துருவார்னு நினைக்கிறேன். ஜனவரி 23க்கு பிறகு தெரியும் 24 வரும்னு போட்டேன். காண்டாய் திட்டுனுக்கிறாங்க. அப்போது
இப்படியே இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி ஏன் தெருவு வாடா, இந்த வாடா, ஏன் ஏரியாவுக்கு வாடான்ற மாதிரி ஊட்டினுக்குறாங்க. எந்த சுகமும் இல்லை. காங்கிரஸை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும். காங்கிரஸ் இவர்களை பயன்படுத்துன்னு கூட தெரியல. எனக்கு கேட்டால் காங்கிரஸ் திமுகவும் சேர்ந்து கூட இவங்களை பயன்படுத்துகிறாங்களே நம்ம தெரியல. இருக்கலாம். என்டிஏ பக்கம் போடாமல் தடுக்கிறது. இதை நம்பிக்கிட்டு அரசியல் மேதை ஆதவ அர்ஜுனா, இன்னும் பலர் இவர்கள் பற்றி பால்வாடி கட்சின்னு சொன்னார். அது எவ்வளோ உண்மை பாருங்கள். ஒரு படத்தை ரொம்ப லாபகமாக கொண்டு வரதுக்கான ஏற்பாடு இல்லை. ஆமாம். பராசக்திக்கும் இவங்களுக்கும் அதே பிரச்சனை தான். அவங்க அழகாக அந்த சென்சார் போர்டை சொன்னதை கேட்டு ரிவ்யூ மீட்டிங் போட்டு நீங்கள் கூட எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கீங்க, சொல்கிறது தான் நடந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. உச்சநீதிமன்றம் தள்ளுபடி ஆகும்னு சொன்னீங்க, அதுவும் தள்ளுபடியாகி போச்சு. அன்னைக்கு க்ளீனாக சொன்னோம். ஏன்னா கீழமை நீதிமன்றத்தை விசாரணையில் இருக்கும்போது அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இல்லாட்டி எல்லாம் அங்கே ஓடி வருவானே. ஆமாம், வாடா அங்கே போய் முடிச்சுட்டு வாடா, அங்கே ஏதாவது தப்பு இருந்தால் அங்கே வாடான்னுவாங்க. அப்போ இன்னொன்று இவங்க கதை அவங்களுக்கு எதுக்குங்க? நீ 9ஆம் ரிலீஸ் பண்ணு, 10ஆம் ரிலீஸ் பண்ணு, இன்னும் பெரிய இதுவா இந்திய டிக்டேட்டர் படமா அது? நீ வந்துட்டு ஏதோ அதே மாதிரி தான் உருட்ட போகிற. பாலையாட்டையே நாங்கள் பார்த்துட்டோம். கேசரி படம் தானே. ஆமாம், முடிஞ்சு போச்சு. அதில் என்ன பெருசாக நடிக்க போகிறேன். ஒரு காலகட்டத்தில் எனக்கே சந்தேகம், விஜய் எந்த படத்தில் எந்த சீனுன்னு. அந்த அளவுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான். ஒருத்தர் என்ன சொன்னார், படமே எனக்கு பிரித்து பார்க்க தெரியல, குருவியா புறாவா சொராவா எல்லாம் ஒரே மாதிரி இதுன்னு. ஹீரோயினை பாருங்கன்னாப்புல. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஹீரோயினை பார்த்தா இந்த படத்தில் ஹீரோயின் இது, அதனால் இது புறா, இந்த படம் சொரா, இது கில்லி, இது சல்லி அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருக்கீங்க. அதனால் இது பெரிய மாற்றங்கட்டெல்லாம் அதெல்லாம் உருட்டு. பராசக்திக்குன்னா நான் உருட்டுனாங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லாமல் போயிட்டு கடைசியில் ஜீவா நடித்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகி அது டாப்ல. அதுவும் எங்க வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கேயோ போயிட்டு இருக்குது. அப்போ இதுதான் யதார்த்தம். நீ வந்து ஊட்டிக்கின்னு இந்த 65 போராட்டங்கிறான்னா அதெல்லாம் கடந்து வந்துட்டான். அன்னைக்கு நான் ஏன்டா ஹிந்தி படிக்கூடாதுன்னு கேட்குறான். அப்போ இவர் இந்த ஜனநாயகன் படத்தை ஒழுங்காக கொண்டு வரப்போ அதில் சிக்கல் மேலே சிக்கல் இவங்களே இழுத்து விட்டுக்கிட்டாங்க. சரி இழுத்து விட்டுக்கிட்டீங்களப்பா, அது ஒரு பார்ட்டு. அது கவலைப்பட வேண்டியது கேவியன். ஆமாம், அவன் வந்து பிக்சர்ஸ் தான் கவலைப்படணும். அதில் அதிகபட்சமாக விஜய் கவலைப்படலாம். ஆனால் விஜய் கூட கவலைப்பட தேவையில்ல, அவர் தான் சம்பளத்தை வாங்கியிருப்பார் நேரத்துக்கு. இப்போ என்னென்ன பிரச்சனை, கட்சியே அப்படியே உட்காந்துக்குது. அங்கே என்ன சொல்கிறார், 12ஆம் தேதி நாளைக்கே வந்துடுங்க. இல்லைங்க நாளைக்கு வர முடியாது. என்ன எங்களுக்கு பொங்கலுக்குதுங்க. நீங்கள் ஜோசப் விஜயாச்சே. இல்லைங்க நான் கட்சி தலைவர், பொங்கல் இதிலலாம் கலந்துக்குவோம், நாங்கள் வந்து அதெல்லாம் பண்ணோம். சரி 19ஆம் தேதி வந்துடுங்க, பொங்கல் விழாலாம் கொண்டு முடிச்சிடும். ஆனால் அந்த பொங்கலே வைக்கலையே. சாமி நேராக அங்கேருந்து கிளம்பி கோயிலில் வந்து உக்காந்துக்குச்சு, கருவறையில் வந்து உக்காந்துக்குச்சு. அவள் தான் எல்லாம் சரி. சாமி தான் கொண்டாடல, இந்த புசி மற்றவர்கள் ஒரே ஒருத்தர் மட்டும் போய் ஒரு பொங்கல் விழாவில் போயிட்டு அவர் பாவம், அவர் எல்லாவற்றையும் தொடர்ந்து எதற்காக வருகிறார் என்றால் ஈரவங்கால எனக்கு தெரியும், இது பொங்கல் விழா, நான் தான் தலைவர், இங்கே அரசியலாம் பேசக்கூடாதுட்டாங்க. நீ நடத்தினா பேசியிருக்கலாம்ல, என்ன வேணா பேசலாம். அமெரிக்க அதிபருக்கு சவால் விடுகிறேன், இஸ்ரேல் நெதன்யாக உனக்கு அவ்வளோதான் அப்படி சொல்லலாம். அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ இவர் நீங்கள் ஜோசப் விஜய் என்பதை மீண்டும் நிரூபித்து விட்டார். ஏன்னா இது தமிழர் மரபோடு இணைந்த ஒரு விஷயமா போனோம். சமத்துவ பொங்கலே கிடையாது அப்படின்னா சில பேர் இந்த ஆள் சாவனாஸ்லாம் ஊட்டினுக்கிறாங்க. சமத்துவ பொங்கல் தான். எந்த ஒரு விஷயம் இல்லாத இருக்குதா கொண்டு வந்து அதனுடைய நன்மை நடக்குதுன்னா அது நடந்தே தீரணும், நடக்கணும். எல்லாரும் இணைஞ்சி சமத்துவ பொங்கல் கொண்டாடுறாங்க, அதனால நல்ல விஷயம் நடக்குதுன்னா நடக்கணும். அதெல்லாம் கிடையாதுன்னா உனக்கு 2 அறை விட்டு தோர்த்தணும். ஏன்னா மக்கள் ஒற்றுமை தான் நமக்கு முக்கியம். அந்த வகையில் நீ என்ன பண்ணியிருக்கணும், இதை ஒரு பிரச்சாரமாக பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் தாவாய்க்கணவன் பொங்கல் பண்டிகையை அங்கங்கே பொதுமக்களோடு இணைந்து கொண்டாடுங்கள், கட்சியே கொண்டாடணும். நான் ஒரு மாவட்டத்தில் வந்து கலந்துக்கிறேன். போகாத மாவட்டம் எது, அந்த மாவட்டத்துக்கு போய் எங்கே போகிறது? அப்போ அப்புறம் போனால் கன்னியாகுமரி வரைக்கும் போகணும். நம்ம ஆளு எங்கேயாவது ஒரு இடம் ஒரு மாவட்டத்தில், இங்கே அரக்கோணம் போயிருக்கலாம், பக்கத்தில் ஒரு அரக்கோணம் மாவட்டம் போயிருந்துருக்கலாம். பரந்தூர் மக்களோடய போய் கொண்டாடிருக்கலாம். கொண்டாடிட்டு அங்கே மைக்கை பிடிச்சி சவால் விடிக்கிட்டு எல்லாம் பேசியிருந்தாருன்னா பேசு பொருளாக மாறியிருப்பார். இவருக்கு ஜனநாயகன் படம் வரலன்னு துக்கத்தை அனுஷ்டிக்கிறார். அதோடு சேர்ந்து 41 பேர் உயிரிழந்த துக்கம். கிறிஸ்மஸுக்கு மட்டும் கிடையாது. அது மட்டும் அந்த இதுக்கும் கிடையாது, ஆடியோ வெளியிட்டு. மற்றபடி எல்லாத்துக்குமே அந்த 41 பேர் இறந்தது ஞாபகம் வந்துடுச்சு மறுபடியும். அதனால் துக்கம் அனுபவிச்சுட்டு இப்படி ஒரு தலைவன், இது ஒரு கட்சி, இதை நம்பி இந்த வெண்டைக்காலாம் போய் உக்காந்துன்னு 50ஆம் நாள் கடந்துட்டாரனே. கட்சியில் சேர்ந்து 50 நாள் ஆச்சு. 50 நாள் 5 நாள் வேலை செஞ்சிருப்பார். அதிமுக இருந்துதான் 45 நாள் வேலை செஞ்சிருப்பார். அவர் நாஞ்சில் சம்பத் வந்தார், எங்கே போனான்னு தெரிலப்பா. அவர் கூட்டமாக பேசுவார். இப்போ ஒரு ஆட கூட இல்லை.
எங்கேயாவது பேசிகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். புஷிக்கு தெரியாமல் எங்கேயாவது பேசிகிட்டு இருப்பாரு. துட்டு அப்படி சைடில் கொடு, பேசிட்டு போகிறேன்னு பேசிகிட்டு இருப்பாரு. அவர் இதில் கூட காணும் பாருங்க, பேட்டிகளில் காணுமே. ரொம்ப நேத்தா பேட்டிகள்ல இல்லையே. நேத்தா ஒரு இதுல கொடுத்துருக்காங்க. அப்படியா? இப்போ அவங்க ஒரு ஊடக அமைப்பு ஒன்று வச்சிருக்காங்களா, ஊடக பிரிவு, அது சம்பந்தப்பட்ட இதுல அதுல மட்டும் பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. அது பாருங்க, அந்த ஊடக அமைப்பு எடுத்து நடத்துறதுக்கு ஒரு நல்ல ஊடகத்தை நடத்த தெரிஞ்சவங்க தானே எடுக்கணும். ஆமா. யாராவது ஆங்கர் எடுப்பாங்களா? பெரிய நிறுவனத்தில் ஆங்கரை போட்டால் அது அப்படியே இதாகிடுமா? என்ன பிரச்சனைனா, இந்த ஈசலுங்க மழை காலத்தில் லைட்டை போய் மொய்க்குமே, அந்த மாதிரி யார் விஜய் ஆதரிச்சு சேனல் இது பண்ணாலும் இன்னைக்கு மொய்க்கிறாங்க. அதனால இவங்க சப்ஸ்கிரைபர் ஏறுவாங்க, இவங்களே பாராட்டிங்கன்னு அப்படியே ஊட்டின்னு இருக்க வேண்டியதான். அதை தாண்டி இவர் என்ன சொல்றாரு, உலகத்திலேயே மிகப்பெரிய ராஜதந்திரி என்று பார்த்தால் சாணக்கியனுக்கு அடுத்த இடத்தில் விஜய் இருப்பதாக நான் பார்க்கிறேன். சந்திரகுப்தன் ஒரு சாணக்கியர் உருவாக்கியது போல் நான் சொல்லிட்டேன், கொன்றுவாங்க. புஷி ஆனந்த் அவர்கள் விஜயை உருவாக்கி வருகிறார். மிக ஆகச்சிறந்த ஒரு தலைவனாக இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலகமே வியந்து அவரை பார்க்க, எங்கடா பார்த்தாங்க, பார்க்குது, நம்ம பார்க்குறது அவர் எங்கடா இருக்காரு. அதுக்கு மேல அவரு யார், ஜானு. ஆமா, என்னையா அப்படிங்குது, தலைவரே நீ பிரபஞ்சத்தின் மகன், போச்சு, கடவுளின், சீரியஸா சொல்றாங்க, ஜோக்கு சொல்ல, கடவுளின் குழந்தை, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீங்கள் முதல்வராவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. என்னாலும் ஆகட்டும், கடவுளின் குழந்தை அம்மா அப்பாவை பார்க்கட்டும், வேற யாரையும் கடவுளின் குழந்தை நீங்க அவன் இது துறவி ஆகிட்டானா, அம்மா அப்பாலாம் அவனுக்கு ஒரு பக்தர் மாதிரி, அது மாதிரி ஆயிடுது. அதனால ரட்சிக்கப்பட்ட குழந்தை. அதனால அந்த குழந்தையை வந்து முதல்வராவது யாரும் தடுக்க முடியாது. ஏன்பா பிரதமர் ஆகிடும்பா, வேலை முடிஞ்சது இல்லைண்ணே. எதுக்கு ஒரு ஸ்டேட்டில் கஷ்டப்படுற, முதல்வருக்கு போட்டி போடு. இல்லை பிரபஞ்சன்றது எல்லாத்தையும் கடந்தது என்ன, சூரிய குடும்பமே அதில் ஒரு சின்ன உளுண்டு பிட்டு. ஆமாம். அப்போ நீ உலகளாவில் முதல்ல அமெரிக்காவுக்கு போயிடு. யார் கேட்க போகிறா? பிரபஞ்சத்தின் குழந்தை தானே, கிறிஸ்தவர்களுடைய பெரிய நாடு அமெரிக்கா. ஆமாம், அங்கே போயிடு. இல்லை வாடிகன் போயிடு. யார் கேட்க போகிறா? இப்படி உருட்டிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் ஏமாத்துறாங்க. பார்த்தா காங்கிரஸ் ஒரு பக்கம் ஏமாத்துறான். அவனுக்கு தேவை அங்கே 40 சீட்டு. அதுக்கு யாரான்னு பார்க்குறான். திமுக வெறுப்பத்தினவன் தான் கரெக்டு, இவங்க கூட போயிடுவேன், இவங்க கூட போயிடுவேன். அவங்க பயப்படுறாங்க, ஒருவேளை போயிட்டாங்க என்ன பண்றதுன்னு. அப்ப எப்படிப்பட்ட கட்சி பாருங்க. போயிட்டானா அப்படி ஆயிடுச்சு, போகமாட்டான், போயிட்டானா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பயத்திலேயே கம்முனுக்குறான். யாரும் திட்டாத காங்கிரஸ், கம்முன்னு இரு. மேலே கூப்பிட்டுனா ராகுல்ஜி இந்த மாதிரி, யாரு கியா இந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி, அவங்களுக்கு தான் பைத்தியக்காரன். அவன் தான் என்னை கொண்டு போய் பீகாரில் நடுத்தரில் விட்டான். ஆமாம், அவனை நம்பி படகுலேருந்து தண்ணியில் தான் குவிச்சான். லாஸ்ட்டில் 75 சீட்டு இந்த தேஜஸ்வி 25 சீட்டு வந்துட்டான். என்ன பண்ணுங்கிறான். இல்லை இங்கே வந்து தாவேக்கா கூட கூட்டுன்னு அவன் ஆதவெல்லாம் ஒன்றா சுற்றினுக்கிறாங்க. அதெல்லாம் நம்பால் பார்த்துக்கிறான். இல்லை நிம்பல் மாணிக் தாக்கூர் அவரும் பேசுகிறாரு. அவர் அதுக்கு மேலே அவருக்கு என்னன்னா, நம்ம செல்வ பெருந்தகை இது மாநில தலைவர் ஆகணும்னு ஆசை. அதனால் அவர் திடீர் போராளி ஆகிட்டார். அப்போ ஆமாம், சமூக வளத்தில் இப்போ யாருக்கு எல்லாருக்குமே பதில் சொல்லுங்கிறாப்புல. விடுறதில்ல யாரையும், யார் என்ன பண்ணாலும் சொல்லுங்கிறாப்புல. திடீர்னு ட்ரம்புக்கும் பதில் சொல்கிறாப்புல. அந்த அளவுக்கு போயிட்டாப்புல. அப்போ அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் வேற விஷயம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை ஜி உங்களை நம்பி தாங்கிறோம். இல்லை நேற்று இதில் என்னன்னா ஒரு பெரிய ஒரு பூதாகாரமான செய்தி என்ன தெரியுமாண்ணே, ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காருண்ணே. கேரளாவில் கட்சியை வளர்த்துட்டாங்க, தெலுங்கானாவில் கட்சியை வளர்த்துருக்காங்க, கர்நாடகாவில் கட்சியை வளர்த்துருக்காங்க, நீங்கள் ஏன்ப்பா கட்சியை வளர்க்கலன்னு சொல்லி ராகுல் காந்தி இந்த கேள்வி கேட்டதா சொல்கிறாங்க. வளர்த்தாங்க என்ன, திமுக வளர்த்து விட்டுக்கிறாங்கல்ல. அது எப்படின்னு ராகுல் காந்தி எப்படி இந்த கேள்வி கேட்கலாம், என்ன தகுதி எப்படி கேள்வி கேட்கலாம்? இருக்கிறவங்களாம் கவுத்து விட்டு வர ஆளுங்க. கடைசியாக கவுத்தது மகாராஷ்டிராவில். தேஜஸ்வி என்ன கதியானான்னு கேட்கணும். எஸ்ஐஆர் என்ன ஆச்சுன்னு கேட்கணும். நீ போறதுக்கு முன்னாடி அவர் ரெவலே வேற மாதிரி இருந்துச்சு, போனோட முடிஞ்சு போச்சு. எப்படி இருந்த மனுஷன், வாழ்ந்து கேட்ட குடும்பம். 75 சீட்டை 25 ஆக்கி கரெக்டா. வடிவேல் ஒரு 10 சீட் ஆடும்போது இந்த காடை போடு அந்த காடை போடுன்னு கவுத்தி விட்டுருவோம். அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சி தலைவர் பதவியா இருந்திருக்கும். அதே இல்லாமல் பண்ணி விட்டு போயிட்டு இங்கே வந்தாச்சு. அதனால காங்கிரஸ் கூப்பிட்டு வச்சு செவுட்டில் 4 விட்டுக்கிறாங்க. நமக்கு இருக்கிற ஒரே முதுகு சவாரி திமுக தான். என்ன கேட்டிருக்காரு கார்கே ஆரம்பிச்சோன்னே, உங்களெல்லாம் நான் வந்து கூட்டணி பற்றி பேச சொன்னேன். தொகுதி பங்கீடு பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை, எந்த கட்சி கூட கூட்டணி போடணும் உங்கள்கிட்ட பேச சொன்னா, சீட்டு கூட வாங்க நிற்போம், கட்சியை வளர்க்குற வேலையை பாருன்னா இந்த வேலையை பார்த்துனுக்கிறீங்க அப்படின்னு திட்டிருக்காப்புல. இப்போ சொல்லுங்கள் யார் கூட போகணும், திமுக கூட தான் போகணும், போய் வேலையை பாரு போன்னு அனுப்பிச்சி விட்டுக்கிறாங்க. சதான் தலைவர் 2 வெளியே வந்து மறுபடியும் ட்வீட் போட்டுனுக்கிறாங்க. அதான் காங்கிரஸ். யாரை பற்றி யாருக்கும் பயமே இருக்காது, அவன் வாட்டில் இறங்கணுன்னு. இதில் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாவட்ட தலைவர் செல்வ பெருந்தகை வந்ததுலேருந்தே அவர் ட்ரை பண்ணி அந்த லிஸ்டெல்லாம் கொண்டு வந்து அதில் அவருக்கு பெரிய எதிர்ப்புலாம் வந்துச்சு.
ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சிட்டாங்க. அதில் கன்னியாகுமரி போன்ற இடத்துல அறிவிக்க முடியல. அதை வந்து இவர் பிரவீன் சக்கரவர்த்தி என்னமோ நேற்று தான் முடிவு பண்ணி முந்தானத்து தான் முடிவு பண்ணி நேற்று வந்த மாதிரி அவர்கள் தன்மானம் மிக்கவர்களாக செயல்படுங்கள். நீ யாரு முதல்ல? ம். யார்? யாரு? காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸும் உங்களுக்கு என்ன என்ன சம்பந்தம்? சம்மந்தம் இருக்கு? இதுதான். அதனால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக விட்டா வேற வழி கிடையாது. இது கேரவனு. திமுக அந்த வண்டி கார் தான் கரெக்டாக இழுத்துன்னு ஓடும். அந்த கேரவனில் பஞ்சரான தாவேகா கட்டினா கேரவன் ஓடுமா? ஓடுமா? அது தெரியும் நல்லா. ஆனாலும் தாவேகாவே ஏமாத்தினுக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. அப்ப இப்படிப்பட்ட ஆளா இருப்பாங்க. மாதவ்ஜி பேசிட்டேன். கார்கே மிரண்டு போயிட்டாப்புல. கேசி வேணுக்கப்புறம் கையை பிடிச்சினாப்புல. நீங்கள் தான் காங்கிரஸை காப்பாற்ற வந்த இது மூப்பனாருக்கு அப்புறம் உங்களை தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டாப்புல. அதனால் பேசிட்டேன். அடுத்த வாரம் ராகுல்ஜி வச்சு விஜய்ஜி வந்து சைன் பண்ணி நம்ம நிற்கிறோம், பேசிடுறோம், தட்டுறோம், தூக்குறோம், பயப்படாதீங்க. ஆமா ஆமாம் அப்படின்னு இதே அந்த பார்ட்டிங்க நம்பினுது. என்ன பண்ண சொல்கிறீங்க? எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்கண்ணே. ஒரு பக்கம் ராகுல் காந்தி எப்போ இந்த இந்திய நாட்டுக்கு வருவாருன்னே தெரியாது. ஒரு பக்கம் இங்கேருந்து பனையூர் கேட்டு எப்போ ஓப்பன் ஆகுனே தெரியாது. ரெண்டு பேரும் பிரச்சனையே இல்லை. அப்புறம் ராகுல்ஜி எங்கே இருக்கிறீங்க? நான் கனடாவில் இருக்கிறேன். நீங்கள் வழக்கம் போல பனையூரில் உள்ள உட்காந்துக்கிறேன். ரைட் ரைட் அப்படியே இருப்போம், பார்ப்போம். அப்புறம் 2 நாள் கழிச்சு பேசுவோம், அவ்வளோதான். முடிஞ்சிடும். எப்படிப்பட்ட கட்சியாக இருக்குன்னு. ரைட்ண்ணே. இறுதியான நம்ம திமுகவோட அந்த பேச்சாளர் ஆர் ராசா அவர்கள் மற்றும் RS பாரதி, இந்த 2 பேரும் வந்து இந்த தேர்தல் டயத்தில் பேசினாலே போதுண்ணே, மக்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை உருவாக்கி விட்டுருவாங்க. பொன்முடி அவரை விட்டுரு. இதில் ராசா அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அண்ணன் தொல் திருமா அவர்களை வந்து ஒரு ஜாதி சங்க தலைவர் மாதிரி பேசின வார்த்தை வந்து மிகப்பெரிய லெவலில் கண்டனத்துக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. இன்றைக்கும் அவர் அண்ணன் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் சரி, எல்லாராலுமே விரும்பக்கூடிய ஒரு தலைவராக நம்ம பார்க்க போகிறோம் அண்ணன் தொல் திருமா அவர்கள். இவங்க கூட கூட்டணி வச்சிருந்த ஒரே காரணத்துக்காக இவங்களை எப்படினாலும் பேசலாங்கிற அளவுக்கு போயிட்டாங்களா? என்ன மாதிரி அர்த்தம்? திருமாவளவனை கலைஞர் தவிர திமுகவில் ரொம்ப ஒரு மாதிரி தான் நடத்தியிருக்காங்க. கலைஞர் இருக்க வரைக்கும் தான் அவருக்கு அந்த மரியாதை எல்லாம். 2016 வெளியே துரத்தி விட்டாங்கன்னு அவரே சொன்னார்ல. ஆமாம். அதனால் அப்படிப்பட்ட இதுதான். திருமாவளவனை அரவணைத்து ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்ததுன்னா ஜெயலலிதா தான். அந்த அளவுக்கு ஒரு இது கொடுத்தாங்க. அதை அவரே சொல்லியிருக்காரு, பல முறை சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு திருமாவளவன், இடதுசாரிகள், மதசார்பற்ற சக்திகள் தேவை. அது இருந்தால்தான் இந்த வண்டிகள் ஒழுங்காக ஓடும், இல்லாட்டி யாரும் இதாகும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு லீடரு அவரை இவர்கள் எப்பவுமே நடத்துறது. ஆராசாக்கு என்ன பிரச்சனைனா அங்கே மாட்டிட்டாரு. அடிக்கிற இடத்துல என்ன வார்த்தை வரணும்னு தெரில, உள்ளத்தில் இருக்கிறது வெளியே வந்துடுச்சு. புரியுதா? அதில் தான் எனக்கு என்னென்னு திருமாவளவனா ஜாதி கட்சி தலைவர் அப்படி இப்படின்னு பேசிட்டார். 2வது, ஏன்பா பெரம்பலூர்லேருந்து நீலகிரி போனேன்னு கேட்டால், நீலகிரியில் பூர்வகுடி மக்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு போனாராம். 3 தேர்தலுக்கு அப்போ எதுக்கு நான் பெரம்பலூரில் நின்னேன்? பெரம்பலூர் தனி தொகுதியாக மாறாத வரைக்கும், பொது தொகுதியாக மாறாத வரைக்கும் அங்கே தானே நின்னீங்க. பொது தொகுதியாக மாறின பிறகு தானே அங்கே போனீங்க. முன்ன இதே ஆள்னா சொல்லிக்கிறாரு, கருணாநிதி தான் எங்கள் தலைவர் தான் என்னை அங்கே நிற்க சொன்னார். அப்போ ராசாவை தனி தொகுதியில் தான் நிற்கணுன்றது தான் இவர்களுடைய சமூக நீதி. கரெக்டா? ஆமாம். இதை மலுப்புறதுக்கு இல்லாத கதைலாம் ஓட்டுறாங்க. அதனால் கண்டதை வளர்னாரு. வேங்கவேல் மேட்டர்லாம் என்ன மணிப்பூர், அது டென்சிட்டி மாணவர்களை சமாளிக்க முடியல. இவர்கள் தான் இன்னைக்கு உருட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறது. மொழி போர் பற்றி கண்டபடி வளர்றது எல்லாமே தான். கடைசியான இறுதியான RS பாரதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை பற்றின ஒரு தவறான கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. மொழிப்போர் இங்கே நடந்துட்டு இருக்கும்போது கோவாவில் ஷூட்டிங்கில் இருந்தவர் எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அதற்கு KP முனுசாமி அவர்களாகட்டும், இன்னைக்கு செல்லூராஜ் அவர்களாகட்டும், எல்லாருமே பதில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் எப்போவுமே எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசும்பொழுது ஒரு பூரிப்பு என்றைக்குமே உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கப்படுறோம். இது எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? நான் உடனடியாக 2-3 இதில் பதில் கொடுத்தேன். இவர் போட்ட பிச்சைன்னு பேசுவார்ல RS பாரதி, எம்ஜிஆர் போட்ட பிச்சை தான் இவங்க எல்லாம். 1 லட்சம் ரூபா நிதி கொடுத்தாரு எம்ஜிஆர். அன்றைக்கி அண்ணா சொன்னது, தம்பி நீ கொடுக்குற 1 லட்ச ரூபா என் பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி நான் அதை எப்போ வேணாலும் பயன்படுத்திக்குவேன். 1 லட்ச ரூபான்றது அவர் கொடுத்த நேரத்தில் 1 பவுன் தங்க நகை 100 ரூபாய். கணக்கு போட்டுக்குங்க. இன்னைக்கு கணக்கு போட்டால் எங்கேயோ போயிடும். 100 லட்சம். இன்னைக்கு ஒரே நாள் 1300 ரூபா கூடனே கிராமத்துக்கு. அப்படிப்பட்ட டைமில் எம்ஜிஆர் 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு திமுகவுக்கு. அது ஒரு தடவை, நான் சொல்கிறேன் பல தடவை பண்ணுறாரு. இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு. உன் முகத்தை காட்டு 30,000 வாக்குகள் விழும் ஒரு தொகுதிக்குன்னு சொன்னார். எம்ஜிஆர் வந்த பிறகு தான் திமுகவுடைய அந்த இது கொஞ்சம் மாறுது. எம்ஜிஆர் ஒரு சிறந்த பிரச்சாரகராக, பிரச்சார பீரங்கியாக திமுக இருக்கார். 62 2வது பொது தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாங்க.
அண்ணா எல்லாருமே பார்லிமெண்ட்டு, கலைஞர் இதில் குளித்தலையில் இருந்துட்டு இந்த தடவை தொகுதி மாதிரி தஞ்சாவூர் நிற்கிறார். தஞ்சாவூரில் பரிசுத்த நாடார்னு சினிமா தியேட்டர்லாம் வச்சுருக்க மிகப்பெரிய குடும்பம் காங்கிரஸ் குடும்பம். பல தடவை நான் பதிவு பண்ணிட்டேன். எம்ஜிஆர் வந்த உடனே எம்ஜிஆர் அவருக்கு தான் பிரச்சாரம் பண்ண வராருன்னு நினச்சிக்கிட்டாங்க ஜனங்க. ஐயாக்கே போட்டுருவோம், ஐயாக்கே போட்டுருவோன்ட்டாங்க. எம்ஜிஆர் கிளம்பும்போது தான் கலைஞர் வந்து சொல்கிறாரு, ஐயா ஐயா நீ அந்த ஐயா பரிசுத்த நாடார் காங்கிரஸ் என்ன ஒருத்தன் கண்டுக்கலன்னு. அப்போ தஞ்சாவூர் மக்களுக்கு கருணாநிதியை அறிமுகப்படுத்தி வைக்கிறது எம்ஜிஆர். இவர் தாங்க இவருக்கு உதயசூரியன் சொந்தக்காரங்கன்னு சொல்றீங்க. ஆமாம் ஆமாம் சொல்லுவீங்க. உதயசூரியன் சின்னம் திமுக இது, அதோடைய வேட்பாளர் கருணாநிதி, அவருக்கு தான் நீங்கள் வாக்கு போடணும், அவருக்கு தான் நான் கேட்டு வந்திருக்கேன் அப்புறம் தான் ஓட்டு. அண்ணாவே ஒரு தடவை ஒரு சிக்னலில் நிற்கும் போது, ரயில்வே கிராஸ் நிற்கும் போது ஜனங்க வந்து இது பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அப்போ ஜனங்க கேட்குறாங்க, அந்த மாதிரினா திமுகன்றாரு. எம்ஜிஆர் கட்சியா அதுலையா இருக்கீங்க? அண்ணாவை. அப்போ அண்ணா பக்கத்தில் சொல்கிறார், பார்த்தீங்களா தம்பி எம்ஜிஆர் கட்சியான்னு கேட்குற இது இருக்குது. அப்போ அவருக்கு என்ன ஒரு மவுஸ் இருக்குது. இதுதான் இப்படி தான் பட்டி தொட்டி எங்கும் திரைப்படங்கள் மூலியமாக பல இதில் கொண்டு போய் சேர்த்தவர் எம்ஜிஆர் திமுகவை. எம்ஜிஆரை சுடப்பட்டதுனால தான் அன்றைக்கு திமுக ஆட்சியை பிடிச்சது. இல்லாட்டியே அண்ணா போய் பார்லிமெண்ட் தேர்தல் நிற்க போகிறாரு. பல காரணங்களில் முக்கியமான காரணமாக எம்ஜிஆர் பிரச்சாரம் இருந்தது. 71 எம்ஜிஆர் ஜெயிப்பதற்கு, திமுக ஜெயிப்பதற்கு, பெருவெற்றி பெறுவதற்கு எம்ஜிஆர் காரணமாக இருந்தார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் வெளியேற்றுறாங்க. அதுக்கு பிறகு திமுக ஜெயிச்சதே இல்லை எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும். அப்போ ஜெயிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட எம்ஜிஆரை 65 நீ போட்டிட்டியான்னு பேசுகிறாரு. இவருக்கு என்ன வரலாறு தெரியும்? இவர்களுக்கு வரலாறு தெரியும், இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக எனக்கு என்ன பேசுறது. 60களில் இந்திய எதிர்ப்பு நேருக்கு எதிராக நான்சென்ஸ் அந்த கருப்பு கொடி காட்டுற போராட்டத்துக்கு இவரை எம்ஜிஆரை ப்ரிவெண்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ணா எம்ஜிஆர்லாம் எம்ஜிஆருக்கு சிறப்பு வகுப்பு கொடுக்குறாங்க, டாக்ஸ் இது இல்லைங்க நான் தொண்டர்களோடு இருக்கிறேன்னு இருக்கார். இருந்து அவருடைய சாப்பிட்றது அவருடைய இது பண்ண 10 நாள் ஜெயிலில் இருக்கார். வெளியில் வந்தால் பிறகு பட விநியோகஸ்தர்லேருந்து பலருக்கும் பெரும் நஷ்டம் வந்து பிரச்சனை வருது. அப்போ கலைத்துறையில் இருக்கிறவர்கள் போராட்டங்களில் ஈடுபடணும். ஏன்னா 2 விஷயம் இருக்குது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் ஸ்பெஷல் கமிட்டின்னு ஒன்று இருக்கும், அவர்கள் நேரடி போராட்டத்தில் இருக்க மாட்டாங்க. கட்சி தொண்டர்கள், டைஃபி, மாணவர் அமைப்புகள்லாம் அதுலேயே நீங்கள் எல்ஐசி தொழிற்சங்க, பேங்க் எம்ப்ளாயிஸ்லாம் நேரடி போராட்டத்துக்கு வரமாட்டாங்க. நாங்களே இது பண்ணுவோம், என்ன ஒயிட் காலரு ஏதாவது ஒன்று மட்டும் அவனை மாவட்ட குழு மாநில குழு எடுக்கிறீங்க, போராட்டத்துக்கு வரமாட்டேங்கிறான், அவனுக்காக தான் அவன் போராடுறான், அதுக்கு தான் இந்த கட்சியை பயன்படுத்துகிறான்றதான் எங்களுடைய இதுவாக இருக்கும் விமர்சனமாக. அந்த மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற நிதி இருக்குல்ல, அது கட்சிக்கு பயன்படும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நிதி, பிரச்சாரம், நேரடி பிரச்சாரம் இது எல்லாம் பண்ணி தான் அவனை கொண்டு வராரு. அண்ணா என்ன சொல்கிறார், 65 போராட்ட உச்சத்தில் இருக்கும் பொழுது கலைத்துறையில் இருக்கிறவங்களும் மருத்துவர்களும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம். நம்ம மருத்துவர்கள் சிகிச்சை மற்ற விஷயங்கள்ல, கலைத்துறையில் இருக்கிறவங்க நீங்கள் மற்ற பிரச்சாரங்களை பார்த்துக்கணும், நாங்கள் நேரடி களத்தில் ஃபிசிக்கலாக இருக்கிறோன்னு. எம்ஜிஆர் அந்த வேலையை பார்த்தாரு. கோவாவில் இருந்தாலும் அவருடைய எண்ணம்லாம் இங்கே தான் இருந்தது. முடித்தவுடனே நேராக இங்கே வந்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்த மாணவர்களை நேரடியாக போய் பார்த்து அவர் மருத்துவ சிகிச்சைக்கான செலவுகள் மற்ற விஷயங்களை பார்த்துட்டு எல்லாம் பண்ணார். இது ஆர்எஸ் பாரதிக்கு தெரியும். இல்லை ஒன்றும் இல்லை, அவருக்கு நாலேஜ் இல்லைன்னா தெரியாது. ஆனால் எப்படி துரைமுருகன் கலைஞர்கிட்ட எம்ஜிஆர் கெஞ்சினார்னு உருட்டினாரோ அந்த மாதிரி உருட்டுறதா அவங்க வேலை. நன்றி கெட்டவர்கள் தானே, நல்லா வாங்கி தின்னுட்டு எம்ஜிஆர் போட்ட பிச்சை, ஏன்னா அவர் பாணியில் தானே சொல்லணும். ஆமாம், அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி எம்ஜிஆரை திட்டுறாங்க. 84 என்ன பண்ணீங்க, எம்ஜிஆர் ஆட்சி ஏன்ட்ட ஒப்படைங்க, எம்ஜிஆர் வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. அப்போ எம்ஜிஆரை என்னென்ன வகையெல்லாம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கிட்டு எம்ஜிஆரை வெளியேற்றி விட்டு அவரை மலையாளின்னு திட்டினீங்க. கூட இருக்கிற வரைக்கும் அவர் மலையாளின்னு தெரில, ஆனால் திராவிடன்னு சொல்லுவீங்க. அதனால் இந்த ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள் உளறல்கள்லாம் நீங்கள் உடனடியாக அதிமுகவில் பதில் வந்திருக்கணும். 2 நாள் பொறுத்து லேட்டாக வந்ததே என்னால் ஜீர்ணிக்க முடியல. கண்டிப்பாக. மிக்க நன்றி உங்கள் நேரத்துக்கு.